அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கைகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் நண்பன் ராஜேஷின் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சி. இன்னைக்கு முதல்ல நமக்கு நேர் விருப்பமா வந்திருக்கிற பாட்டு என்னன்னா, எனக்கு ரொம்பவே பர்சனலான ஃபேவரட்டான ஒரு பாட்டு. சென்னையில இருந்து மனோஜ் இந்த பாட்டு கேட்டிருக்காரு. அவரை மனுன்னு கூப்பிடலாம். அடுத்ததா தனுஜா திரிவேதி, அவங்கள தனு ஃப்ரம் கான்பூர்னு கூப்பிடலாம். அடுத்ததா நம்மளோட பழைய நண்பர் ஒருத்தர் ராஜா வஸ்தி. அப்புறம் மேலும் பல பேர் நமக்கு இந்த பாட்டை ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பப்பி திரிவேதி ஃப்ரம் டெல்லி, அடுத்ததா பயல் சிங்கா ஃப்ரம் பாட்னா, ஜஸ்பிரித் சிங்ங்கிற ஜெசி கான்பூர்ல இருந்து, அதுக்கப்புறம் கிஷன் சர்மா, ராஜேந்திர திரிவேதி, ராதா திரிவேதி, அஞ்சு சர்மா, இவங்களோட நண்பர்கள் சார்பா இவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க. இவங்களுக்காக 70கள்ல வந்த ஒரு அற்புதமான பாட்டை இப்ப நம்ம கேட்க போறோம். அண்ணி, நீங்க குளிச்சிட்டீங்க, அண்ணன் குளிச்சிட்டாரா? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். போய் பாரு. அண்ணா சீக்கிரமா கட் பண்ணுங்க, நேரமாவது பாருங்க. போது நான் வந்துடுறேன். அங்க போய் பாருங்க. அண்ணா நல்ல முடியல இல்ல. நீ போய் பாத்த தள்ளி போ, நானே போய் பாத்துக்கிறேன். அது எதுக்கு எடுக்கிறேன்? நீங்க பாருங்க, நான் சொல்றேன்ல. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் சரியா அண்ணி ஐயர் கிட்ட பேசிட்டீங்களா? எத்தனை மணிக்கு வராரு? ஆள் அனுப்பிட்டீங்களா? அம்மா கிட்ட போய் கேளு. நான் நீ கேட்ட காசு தரேன், இல்லனா கண்டிப்பா தர மாட்டேன். என்னடா கண்ணா? சரி சரி, நான் வாங்கி தரேன். கொடுத்துறோம். அப்படியே இரு தரேன். தொலை ஆட்டாம இருடி. ஹேமா, அத்தை ஹேமா, உன் மாமா எங்க இருக்காரு? மேல இருக்காங்க அத்தை. என்னங்க உங்களதான்? என்ன? முதல்ல இந்த ரேடியோ ஆஃப் பண்ணுங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீங்க போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நேரம் இருக்குமா? என்ன கேட்டா அவங்க இன்னும் டெல்லிக்கு கூட வந்திருக்க மாட்டாங்க. அண்ணா இங்க இருக்கேன். அண்ணா வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்கண்ணே. எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வாங்க அண்ணே. என்னாச்சுண்ணே? எங்கேயாச்சும் விழுந்துட்டீங்களா? அதான் ஒண்ணும் இல்லடா. லேடி ஒருத்தங்க வாந்தி எடுத்துட்டாங்க. வாஷ் பண்ண. ஓ அப்படியா? வாந்தி எடுத்தாங்களா? எத்தனை மாசம்? ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்பா. கிளாஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு. தேங்க்யூப்பா. நல்லா இருப்பா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கால் எப்படி இருக்கு? என்ன பத்தி விட்டு தள்ளு. அவனை பாருங்களேன், பவர் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கான். இது மைனஸ் ஆண்டி. ஓ மைனஸா? அப்ப பிரச்சனை இல்ல. ஐயோ டைம் ஆயிடுச்சு. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க போலாம். வாங்க போலாம். அப்புறம் ஆன்ட்டிக்கு போட்டுட்டு சண்டை போறதுக்கு ரொம்ப நேரம் வேணும்ல. ஒருத்தன் ரொம்ப தான் பேசுறான். ஏ மன்னு, இத பாரு, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அவங்களுக்கு அவ ஒரே பொண்ணா, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் கான்பூர்ல அந்த பொண்ணுக்கு நிறைய சொத்து இருக்கா. உடனே அங்க போகணுமா? ஆமாண்டா. நான் இப்பதானே இங்க வந்திருக்கேன். இருக்கட்டுப்பா, உங்க அம்மா நிறைய பொண்ணுங்களை பார்த்து வச்சிருக்காளே, அதனாலதான் கான்பூருக்கு நேரா போகணும்ன்றா. பாருங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட அண்ணிய சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. ஆன்ட்டி சமைச்சதை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. சீக்கிரம் 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 வர சொல்லு. டைமே இல்ல, சீக்கிரமா வர சொல்லு. அண்ணா ராத்திரிக்குள்ள வர முடியல. நீங்க வாய வைக்காத. நீ எல்லாம் மாறவே மாட்டல. இங்க பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறவன நல்லா பாருங்க. ஒரு முறை தான் காட்ட முடியும். அண்ணிய பொண்ணு பார்க்க நம்ம ஊருக்கு வந்தா வரான். நான் புரியுதா? கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவனை பார்சல் பண்ணி அனுப்பி விடணும். சரிங்க. இந்த கல்யாணத்தை அவன் மறந்துடணும். அவனுக்கு நம்ம கவனிப்பு அந்த மாதிரி இருக்கணும். சரிங்கண்ணா. ஏண்டா போர்ட்டரே லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். அங்கிள் எங்கடா போனாரு? அவரு நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தாரு. அதேதான் நானும் சொல்றேன். லக்கேஜ் வந்துருச்சு, அங்கிள காணோம். எங்க போனாருன்னு தெரியலையே. எங்க போயிட்டாருன்னு தெரியலையே. டென்ஷன் ஆகாதீங்க. இப்படிதான்டா ஒவ்வொரு தடவையும் பயமுறுத்துறாரு அவரு. டீ வாங்க போறேன், சமோசா வாங்க போறேன்னு எதையாவது சொல்லிட்டு ஓடி கொஞ்சம் வழி போயிடுறாரு. விடுங்க சார், கொஞ்சம் தள்ளிக்கோங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன? ஒருத்தர் வந்தா ஒருத்தர் காணா போயிடுறாங்க. என்ன குடும்பமோ? என்ன இடிச்சிட்டு போறான்?
அண்ணே மனோண்ணே என்னண்ணே என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? என்னண்ணே திருடங்களா? எனக்கே தெரியலடா, ஏதோ பொண்ணு குடும்பமா. பொண்ணு குடும்பமா? யார் இப்ப போனாங்களே அந்த முரடாங்களா? ஆமாண்டா. டேய் யார் மேல கை வச்சீங்க? நில்லுங்கடா. சும்மாடா, எதுவும் பண்ணாதடா. என்னண்ணே இப்படி அடிச்சிருக்காங்க? பரவாயில்ல, விடு. சும்மா விட சொல்றீங்களா? என்னடா பயங்கரமா அடிச்சிட்டாங்களா? கண்ணு வீங்கின மாதிரி தான் இருக்கு, ஆனா சரியாயிடும் விடு. என்ன ஐயோ பொண்ணு ஆண்டி, வீட்டுக்கு நீங்க ஒரு வழி இப்படி தானே சொல்றீங்க, போகணும்? அவரு ஒரு வழி சொல்றாரு. கல்யாணத்துக்காக வந்தேன், அதுக்கப்புறம் இப்பதான் இந்த ஊருக்கே வர்றேன். அப்ப மேல் ரோட்ல என்னடா இது போலாம்ல? இப்படி முட்டு சந்தெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? வணக்கம். வாங்க. வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க எல்லாரும் உள்ள வாங்க 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 அங்கிள் உள்ள வாங்க வாங்க சரவணன், சமோசாலாம் ரீஃபைண்ட் ஆயில்ல பண்ணாதான் டேஸ்டா இருக்கும். நான் ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆகணும். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். மாப்பிள்ளை இத்தனை வருஷம் லண்டன்ல இருந்தும் கூட பெத்தவங்க சொல்றத கேக்குறாரு. அதுவும் இந்தியால இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காரு. ஏய் பலகாரத்தை எங்க எடுத்துட்டு போற? அவ்வளவுதானே, விடுங்க. உங்களை பார்க்க தான் மாமா ரொம்ப நாளா காத்திருக்கோம் எங்க அக்கா ரொம்ப நல்ல பொண்ணு விடுங்க. நல்லா சாப்பிடுங்க ரொம்ப பிடிக்கும் வேணா பாருங்க எங்க அக்கா வந்தா நீங்களே அசந்து போயிடுவீங்க முதல் மார்க் வாங்கியிருக்கா. மரியாதையான பொண்ணு. நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் இதை சாப்பிடுங்க. நான் கூட இருக்கேன். நீ சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. இங்க பாருங்க. இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவன் இப்பதான் ஒரு வழியா ஒத்துக்கிட்டான். நான் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால தான் இந்த முடிவுக்கே வந்தான். இந்த விஷயத்த கூட அவன் ஒரு டாஸ்கா தான் பாக்குறான். அதனால டைமுக்குள்ள முடிக்கணுமா? இவங்களுக்கு குறும்பு ஜாஸ்தி போல இருக்கு. அந்த ஊர் பொண்ணுங்க யாருக்கும் மரியாதை கொடுக்காத பொண்ணுங்களா இருக்குங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா எங்க தனு கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு. வீட்டு வேலை எல்லாமே அவளுக்கு தெரியும். இதோ உங்க முன்னாடி இருக்கிற இந்த ஸ்வீட் சமோசா எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே அவ பண்ண பலகாரம் தான். இது எல்லாமே வா. அவ டெல்லியில படிச்ச பொண்ணு இருந்தாலும் எங்க ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதும் அவளுக்கு தெரியும். உள்ள படிக்க மெதுவா மாப்பிள்ளை கை பூ மாதிரி இருக்குல்ல. டான்ஸ் ஆடுவா தெரியுமா ஆமா ஆமா, அவனுக்கு தெரியாது அதெல்லாம். நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். மாமா நான் டான்ஸ் ஆடி காட்டட்டுமா டான்ஸ் ஆட போறேன் அண்ணா டான்ஸ்லாம் அடிக்கட்ட போறாங்களாம். ஏய் நித்யா, இத கொண்டு போய் மாப்பிள்ளை கொடுப்போம். என்னங்க? அது வந்து நாங்க பொண்ணை பார்க்கலான்னு நினைக்கிறோம். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இதோ மாப்பிள்ளை சாப்பிட்டோம், அதுக்கப்புறமா பார்க்கலாம் இல்லங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லணும்னு இருந்தேன். கடவுளோட அனுகிரகம் இல்லைன்னா இந்த விஷயம் முன்னாடியே நடந்திருக்காதுல்ல. அதனால இன்னைக்கு ராத்திரி வைஷ்ணவி தேவியை கும்பிட போயாகணும். ஏற்கனவே இங்க நாங்க வந்துடுறேன். 20 டிக்கெட் புக் பண்ணி வச்சிட்டோம். என்னோட ஆபீஸ் கோலிக் முன்னாடியே போறதா இருந்துச்சு. அதனால அவரே புக் பண்ணிட்டாரு. நேரத்தை பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு. கடவுள் மனசு வச்சாதானே நம்ம அவரை பார்க்க முடியும். அவங்களுக்கு பதில் வேணும்னா நாம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அங்க போய் சாமியை கும்பிட்டு வரலாம்ல. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நீ என்ன சொல்ற? நாங்க டெல்லிக்கு அங்கிருந்து அப்படியே போயிடுறோம். அதுதான் சரியா இருக்கும். அது ஒண்ணும் இல்ல. தனுக்கு நேத்துல இருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு. அதனால அவ கீழே வர முடியாது. கொஞ்சம் மாப்பிள்ளை மேல வந்தாருன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு அது ஒண்ணும் பேசுவாங்க. பிரச்சனை இல்ல. வாங்க மாடிக்கே போய் பார்க்கலாம். நாம போய் அங்க என்ன பண்ண போறோம்? ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுமே. தனியா சந்திச்சாதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். அதுதானே நல்லது. ஆமாங்க. நாம இருந்தோம்னா அவங்க எதுவுமே பேசாம விட்டுருவாங்க. என்ன சார் சொல்றீங்க? பாத்தீங்களா பாப்பா டான்ஸ் எப்படி ஆடுறால? மாப்பிள்ளை சொல்லுங்க. கொஞ்சம் மேல வாங்களேன். தனுவோட ரூம் மேலதான் இருக்கு. மாப்பிள போயிட்டு வாங்க. ம் ம். பொண்ணை பாக்குறது ரொம்ப கூச்சப்படுறாரு. ஆமாண்ணே போய் பாருங்க, போய் பேசிட்டு வாங்க. வாங்க. என்ன மாமா பொண்ணு கிட்ட பேச சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. போங்க இதுக்காக தானே வெயிட் வாயை பண்ணீங்க மூடுங்கடி. நீங்க வாங்க மாப்பிள்ளை, அவங்க அப்படிதான். உள்ள வாங்க வாங்க. நீங்க இங்க உட்கார்ந்துருங்க. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரி. ஆ. பாத்து பாத்து மெதுவா வா. தனு பாத்து வாமா. பாத்து கீழே பாத்து வா. மெல்ல வா. அது ஒண்ணும் இல்ல. 2-3 நாளா அவளுக்கு காய்ச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா.
அதனால டாக்டர் கொஞ்சம் மாத்திரை எல்லாம் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? கான்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் ஃபீவர் ரொம்ப சுலபமா பரவிடுது. இந்த கிளைமேட் சேஞ்சினால. நீ ஏன்பா நிக்கிற? உட்காரு. உட்காரு, கூச்சப்படாத. மாப்பிள்ள, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க 2 பேரும் வெளியில இருக்கோம். ஆமா ஆமா. போங்க, வா வா போங்க. இல்ல தனியா எதுக்கு? பேசுங்க, நீங்க பேசுங்க. பரவாயில்ல, மாப்பிள்ளை. பேசிட்டு இருங்க. ஆக்சுவலா நீங்க வைரல் ஃபீவருக்கு இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கவே கூடாது. எனக்கு என்னவோ இங்க இருக்கிற டாக்டர் சரியில்லைன்னு தோணுது. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு கூச்சலாம் பட வேண்டாம். என்னை பார்த்து பயப்படாதீங்க, நாம பேசதானே போறோம். உண்மையை சொல்லணும்னா நான் இந்த கல்யாணத்துக்கு முதல்ல தயாராகவே இல்லை. ஆனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஃபேமிலி ப்ரெஷர் தான், உங்களுக்கு தெரியாதா? உங்கள் அப்பா உங்ககிட்ட நான் ஒரு டாக்டர்னு சொல்லியிருக்காருல்ல. லண்டனில் நான் ஒரு ஃபார்மா கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். கிராஜுவேஷன்லாம் டெல்லியில் தான் நான் முடித்தேன். அப்புறம் என்னோட ரூமில் ஷேக்வரா ஃபோட்டோ இருக்கும், தெரியுமா? நல்லாயிருக்கும். ஹலோ, இங்க பாருங்க, என்கிட்ட உங்களுக்கு பேச விருப்பம்னா நான் வேணா கீழே போயிடுறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ தனு, ஐயோ ஓகே? தனு தனு, என்னாச்சு? ஹலோ, தூங்கிட்டா? எல்லாம் சேட்டை பண்ண வந்திருக்காங்கல்ல, போங்க. நீங்க அடங்கவே மாட்டீங்களா? என்ன விளையாட்டு இல்ல? போங்க, போங்க, உள்ள போங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரு. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு தெரியலையே. இல்லையாண்ணா? சொல்லுங்க, சொல்லுங்க. மாப்பிள்ளை, என்னாச்சு? பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? அண்ணா, 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 என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. அண்ணா, என்னாச்சுண்ணே? என்னாச்சு? சொல்லுப்பா. பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. எதுக்கு எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லலாம்ல. என்ன விஷயம் சார்? என்ன விஷயம்னு கேட்டா எனக்கு தங்க வளையலே போடு. என்னடி ஆச்சு? கல்யாணம் முடிவாயிடுச்சு. கல்யாணம் முடிவாயிடுச்சா? सदर के सोनार का 16 आना सोना चलेगा, गले का ढलेगा जब ये सोना। रानी के चांद तुले पैरों में पड़कर बिबो के टेसो रंगे पैरों में गिरकर दिल्ली की गलियों में चलेगा जब ये सोना। रात दिन पड़ोसन के कानों में पलेगा फलेगा जब ये सोना। तब मन्नू भैया का करी है, मन्नू भैया का करी है, मन्नू भैया का करी है।
सुखाएगी तन्नों करोल बाग के छत पर छत पर छत पर फिर पोस्ता पिसेगा कलौंजी कुटेगी पोस्ता पिसेगा कलौंजी कुटेगी मर्तबान से अफवाह उठेगी पतंग पीछे बच जब आएंगे छत पर तन्नों की सारी बनी जाएंगे चिट 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 कर तब मन्नू भैया का करी है मन्नू भैया का करी है मन्नू भैया का करी है जब दिल्ली के मिक्सर में घुट जावे कानपुर की भंग जब दिल्ली के ऊपर चढ़ जाए कानपुर का रंग जब कुतुब से भी ऊपर जाए कानपुर की पतंग तब मन्नू भैया का करी है मन्नू भैया का करी है तब मन्नू भैया का करी है मन्नू भैया का करी है जब कानपुर का चांद जब कानपुर का चांद चमकी है दिल्ली की रात पे तब मन्नू भैया का करी है मन्नू भैया का करी है मन्नू भैया का करी है तब मन्नू भैया का करी है मन्नू भैया का करी है मन्नू भैया का करी है अब मन्नू भैया का करी है தனு ஓ வாங்க 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 அது என்னங்க அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் தூங்கிட்டு இருந்த பொண்ணை ஓகே பண்ணிட்டீங்க ஆனா எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல இந்த கல்யாணத்துலயும் எனக்கு இஷ்டம் இல்ல என்ன அன்னைக்கு நான் குவார்டர் ஓட்கால 5 தூக்க மாத்திரையை போட்டு மட்டையாய் கிடந்தேன் பட் என் அம்மா அப்பா அதுக்கு உங்ககிட்ட என்ன அளந்து விட்டாங்கன்னு தெரியலையே அவங்க சொன்னதெல்லாம் பொய் பாஸ் பொய் சோ அவங்க பங்குக்கு ஸ்வீட் ஸ்நாக்ஸ்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லையா என் பங்குக்கு நானும் கொடுக்குறேன் கோ டு ஹெல் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் ரயில்வே கான்ட்ராக்டரா இருக்கான் இங்க உங்களுக்கு கண்ணு வீங்கிருக்குல்ல அதுக்கு காரணமே அவன்தான் இது பாருங்க நான் பேரு டாட்டு கூட போட்டிருக்கேன் நான் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன் அதனால வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க நாளைக்கு காலையில இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஏய், எங்க இருந்து தான் வரீங்களோ லண்டன் ரிட்டனா எல்லாரும் சொல்லுங்க ஜெய் மகாகாளி 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 எல்லாரும் இப்ப போய் ஒரு நிமிஷம் இரு. நேத்து ராத்திரி எல்லாமே தப்பா போயிடுச்சு என்ன சொல்றீங்கண்ணே அது நடந்துருச்சா ஏய் இல்லடா ரேப் நடந்துருச்சு ஜெய் மகாகாளி என்ன சொல்றீங்க என்ன நடந்துச்சு எல்லாரும் சொல்லுங்க அதுவா ட்ரெயின்ல கதவு கிட்ட நின்னு தம் அடிச்சிட்டு இருந்தாடா ஜெய் எது தம் மகாகாளி. அடிக்கிறாங்களா ஆ. அவளை பத்தி சொன்ன எல்லாமே பொய்யா சொல்லுங்க அவளுக்கு என்ன கல்யாணம் படிக்கிறதுல விருப்பமே இல்லையா என்ன உண்மையாவானே ஜெய் மகாகாளி டேய் அது போக அவ வேற யாரையோ காதலிக்கிறாளா அதனால நானே இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லணுமா என்னது? இல்லனா, ஜெய் மகாகாளி ஜெய் அது மட்டும் மகாகாளி. இல்லடா. சொல்லுங்க அவ பாய் ஃப்ரெண்ட் பேர நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கா அதை வேற நெஞ்சில காட்டுறா. பச்சை குத்தி ஜெய் வச்சிருக்காங்களா? மகாகாளி ஆமாண்டா சொல்லுங்க ஐயோ எல்லாரும் சொல்லுங்க என்னது கல்யாணத்துக்கு ஏன் ஓகேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அதுதான்டா இல்லன்னு சொல்றா இல்லன்னு சொல்றாங்க எல்லாமே தப்பா படிச்சுடா ஜெய் மகாகாளி என்னண்ணே இப்படி ஊரை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறானுங்க எல்லாரும் எதுக்கு நம்மள செய்யறானுங்க எல்லாரும் இருங்க அவ அப்ப நான் நாக்கப்படுகிற மாதிரி கேட்டு வரேன் யோ திருவேதி எங்க இருக்க என்ன பொண்ணு பெத்து வச்சிருக்க நீ ஜெய் நல்லா மகாகாளி. வளர்த்துருக்க டேய், டேய், சும்மா இருடா. இதுவும் பண்ணாதடா. நான் சொல்றதை கேளு. பண்ணக்கூடாதா நீ என்ன பண்ணாலும் அவனுங்க நான் நம்மள சொல்றதை பண்றானுங்க நீ பேசாம என்ன அப்படி சொல்ற முதல்ல அவனுங்களை விடக்கூடாதுண்ணே இந்த பாருங்க சார் 5 ரூபா கொடுக்கணும் சார் எதுக்கு இது போதும். என்னது டாய்லெட் யூஸ் பண்ணீங்கல்ல அதுக்காக தான் ஓ நான் எந்த டாய்லெட்டும் யூஸ் பண்ணல சார் சும்மா போய் சொல்லாதீங்க நான் போனது நீ பாத்தியா ஒரு நிமிஷம் இரு. உள்ள போயிட்டு வந்து யோ, இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நான் போவே பாப்பி, இல்லைங்கிற நான் சொல்றதை கேளு. அப்படியா போனதை எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பக்கத்துல இருந்து பக்கெட்டை டேய், பிடிச்ச பாப்பி, மாதிரி நான் இப்ப பேசுறான் என்னடா பண்றது
இருங்கண்ணே இருங்க, ஐடியா எதுவும் வர மாட்டுதே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொல்றது கேளு. மத்தவங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் பேயா மாறுவாங்க. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க மட்டும்தான் வாழும் போதே பேய் பிசாசா வாழ்றாங்க. எப்பேற்பட்டவளா இருக்கா? அவன் அப்பா ஊருக்கு காரியத்துக்கு வாங்கினா, ஆனா அவங்க அதை நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நோ சொல்றதுன்னு தெரியலடா. இவனுங்க என்ன அடிச்சாலும் அடிச்சிருவானுங்க. அடிச்சுட்டு போயிடுவானுங்களா? போயிடுவாங்களா என்ன? பேசாம போய் உண்மையா சொல்லிடுங்க, உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. எவ்வளவு நேரம் தான் லேட் பண்ணுவீங்க? என்ன? இல்லடா, நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ண மாட்டேனா? இல்ல. வேற என்ன பண்ண போறீங்க? உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஹீரோ மாதிரி எல்லாம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் அடிதான் வாங்குவோம். அட்லீஸ்ட் நம்ம வீட்லயாச்சும் சொல்லிடுவோனே. டேய் பப்பி, இதெல்லாம் நீ போய் சொல்ற, என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. சரி டேய் பப்பி, ஆண்டி. டேய் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஏதாவது சோடா வாங்கி கொடு. சரி, என்னன்னு போய் சொல்லணும்னு சொல்லுங்க, நானே போய் சொல்றேன். சும்மா சீக்கிரம் வாயேண்டா. ஆண்டி இருங்க, இந்த வந்துட்டேன். டேய் பொறுக்கி ராஸ்கல், கல்யாணம் வேண்டான்னு சொல்ல தெரியாது? கல்யாணம் வேண்டான்னு தைரியமா போய் சொல்ல வேண்டியதானே? நேத்து பச்சை புள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொன்னலையா? அது வரேன். மாப்பிள்ள வாங்க, சமையல் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நீங்க நேரத்துல போங்க, நான் வரேன். சாப்பிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம்? நல்லா பிரஸ் பண்ணு. அண்ணே சொல்லிட்டீங்களா? இல்ல. சொல்லலையா? ஏன் சொல்ல மாட்டற? என்னதான் பண்ண போற? அண்ணே இங்க பாரு, உனக்கு வேணானா வேணான்னு சொல்லிடு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? புரியுதுடா. உனக்கு பதிலா நான் வேணா போய் சொல்லிட்டானே. நானே சொல்றேன், விடு. தேவையில்லாம அவளை கல்யாணம் பண்ணி மாட்டிக்காதனே. புரியுதா? நீ எதுவும் பேசாத, நான் போய் நான் தான் சொல்றேன். சொல்றேன் நீ அமைதியா இரு. அப்ப போய் சொல்லு. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி போ. இந்தாங்க பிடிங்க. பார்த்து பார்த்து. இந்தாங்க எடுத்துக்கோ. அப்பா, இங்க கொஞ்சம் வாங்கல. எடுத்துக்கோ. அதை கொடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். வரவா இரு. இத புடி. இத வந்துற. இருப்பா வர. வாங்க வாங்க, இங்க வாங்க. என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? தலைக்கு என்ன கொண்டு வருவா? அப்படியா? குடிக்கிறீங்களா? சரி, சரி. கொஞ்சம் தலைவலி கம்மியாயிருச்சு. அதே மாதிரி பண்ணு. என்ன? கவர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வைங்க. டேய், எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. ஆகுதுல்ல? என்னாலலாம் முடியாதுடா. சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லுங்க, அதை மட்டும் பண்ணுங்க போதும். ப்ளீஸ் பா. டேய், என்னடா சொல்ற நீ? சரி போய் பேசுங்க, போங்க. மாப்பிள்ள நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. வரேங்க, வாங்க. வரேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சரி சரி இருங்க தரேன். முதல்ல அதை இறக்கி வைங்க. ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, சம்மந்தி. ஓம் சூர்யாய சம்மந்தி. நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சம்மந்தி. சூர்யாய நமக. சம்மந்தி, தேவம் நிற்ப- என் பையன் மனு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றான். எனக்கு இது அப்பவே தெரியும். இந்த வரணும் வேஸ்டா போச்சு. எல்லாம் இந்த அயோக்கிய பையனாலதான். ஐயோ ஐயோ, என்னாச்சு? கல்யாணம் நின்றுச்சு. சொல்லியாச்சு சொல்லியாச்சு. ஏ ஆமாமா, டெல்லியில இருந்து வந்திருக்கானாமா. வெறும் கையோட தான் போவோம். पिया न रहे मन बसिया, पिया न रहे मन बसिया, पिया न रहे मन बसिया सखी रे। मेघ नहीं बिजुरी बन बरसे, मोहे एक क्षमा नाही अर्जे। मेघ नहीं बिजुरी बन बरसे, मोहे एक क्षमा नाही अर्जे। पाथर संकर के जियरा बोले जाओ बन बसिया। पिया न रहे मन बसिया, पिया न रहे मन बसिया, पिया न रहे मन बसिया सखी रे। ஐயோ ஆண்டி இதுல எப்படி உட்கார்றீங்க? என்னால உட்காரவே நான் முடியல. சொல்லி தரணுமா? முடி ஆண்டி என்னங்க என் நீங்க? கையை பிடிச்சுங்க, நானும் வரேன். போங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இது என்னோட மருமக. அப்படியா? இவங்க என் சொந்தக்கார பொண்ணு தான். ஓஹோ. பஞ்சாப்ல ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பண்றாங்க. போன வாரம் தான் என் பையனுக்கும் இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. என் பையன் பேர் தான் ராஜா. அவ கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஆமா, பார்த்தேன்.
என்ன தம்பி எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு? இவன் தான் என்னோட பையன் ராஜா. ஏண்டா எங்க இப்படி அசிங்கப்படுத்துனே பண்ணிட்டு இருக்கியா? உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, இப்படிதான் எங்க மனத்தை வாங்குவியா? மனு சார், ஒரு கலவரம் நடக்கும் போது தான் என் பையன் பிறந்தான். அப்பையிலிருந்து என் பையன் யாரையாவது அடிக்கிறது, வம்பிழுக்கிறது, அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க, அவனை கடுகாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் மாடிக்கு போலாமா? போங்க, தாராளமா, இந்த பக்கம் தான். தேங்க்யூ. எங்கடா போற? எத்தனை தடவை சொல்றது யார் உனக்கு கூட கீழே பிரச்சனை போன்னு சொன்னேன்ல. பண்ணாதன்னு? ஏன் என் பேச்ச கேட்க நான் தான் மாட்டீங்க? சொல்றேன்ல, இப்படியே உனக்கு சொன்னா பண்ணிட்டு இருந்தா புரியாதா? கல்யாணத்துக்கு அப்புறம் அதான் சொல்றேன்ல, கீழே போ, கீழே போ. இந்த மருந்து வாங்கிக்கோங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிக்கோங்க. 2 நாள்ல சரியாயிடும். டாக்டர் சார், உங்களை ஏமாத்தணும் மறைக்கணுங்கிறது எங்களோட எண்ணம் இல்லை. என்ன பண்ணுறது, அவள் கையை பற்றி யார் கேள்விப்பட்டாலுமே இங்கே வர்றதில்ல. என் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு, வீட்டு வேலை எல்லாமே செய்வா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டீ கூட அவ போட்டது தான். எதுவும் பிரச்சனை இருந்ததா? இல்ல, டாக்டர் அவளுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க, ரொம்ப பெரிய உதவியா நிச்சயமா இருக்கும். ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? நான் உண்மையை சொல்றேன், உங்க தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கா. என் மைண்ட் இப்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இல்லைன்னா நான் அவளையே கல்யாணம் பண்ணிருப்பேன். சாரிங்க, என்னோட நிலைமை அப்படி. அப்புறம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னோட அப்பா அம்மா, அவங்களையும் நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும்ல. இன்னும் நிறைய காரணம் இருக்கு. உண்மைதான், இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் நீங்க சாப்பிட்டாது போலாம்ல. ரொம்ப ஆசையா என் தங்கச்சி சமைச்சிருக்கா, நல்லா இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இன்னும் சங்கடப்படுத்த நினைக்கிறீங்களா? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க ரொம்ப ஹானஸ்டா இருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். உங்களுக்கும் எனக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லண்டன்ல இருக்கிற ஒரு ஆளு இந்த மாதிரி இடத்துல வந்து சந்திக்கணும்னு இருக்கு. உங்களுக்கு எப்போ கீழே வரணும்னு தோணுதோ அப்பா வாங்க. அது வரைக்கும் உங்களை காத்திருக்க சொல்றேன். அவ்வளவுதாங்க, இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. இந்த காலத்துல என்ன பொண்ணு கிடைக்கிறதே பேசுற நீ? பஞ்சமா இருக்கு. வேற என்ன சொல்றது? கை சரியில்லையே, எப்படி அவன் கட்டிக்குவான்? கையெல்லாம் அவளுக்கு நல்லா தான் இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. இருந்து என்ன பண்றது? ஒரு கை வேலை செய்யலையே, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு பொண்ணு கிடைக்க இவ்ளோ கஷ்டமா? ஆன்ட்டி ஒரு நிமிஷம். ஆ. எல்லாம் சரியா இருந்த கான்பூர் திருவேதி பொண்ணு நல்லா தானே இருந்தா? சும்மா வாய வச்சுக்கிட்டு. வேணா திரும்ப அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசலாமா? கை கால் நல்லா தானே இருக்கு. நல்லா சொன்னடா. கை கால் சரியில்லாத பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இவனுக்கு அவ செட்டே ஆக மாட்டா. ஏற்கனவே ரயில்வே கான்ட்ராக்டர் லவ் சொன்னீங்க. பண்ணிட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெயின் ஏறி ஓடுறதுக்கா? அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? எங்க அண்ணன் கிட்ட பேசியிருக்கேன். சொந்தத்திலே ஒரு நல்ல பொண்ணு இருக்கான். அடுத்த வாரமே போய் நம்ம பாத்துட்டு வந்துடலாம். அப்பா இங்க பாருங்க, நான் இனிமே எந்த பொண்ணையும் பார்க்க வரல. நான் அடுத்த வாரமே திரும்ப போகணும். என் வெக்கேஷன் முடிய போகுது. சரிப்பா, குட் நைட் பா. அங்கிள் ஏதாவது பண்ணுங்களேன். நான் என்னப்பா பண்ண முடியும்? நீ தான் பாக்குறியே. அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கோட் சூட்டை போட்டு நம்ம நிக்க போறோம். தப்பா ஏதாவது ஆச்சுன்னா காலம் முழுக்க அவன் தானப்பா கஷ்டப்பட போறான். அதுவும் சரிதான். அடடே, பிரமாதமா இருக்கே. லண்டன்ல இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு வந்தோம், தமிழ் பாட்டுலாம் கேட்குறீங்க. பிரமாதனே. நீங்க வெறும் இங்கிலீஷ் பாட்டு தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். இங்கிலீஷ் பாட்டு தானே உங்களுக்கு பிடிக்கும்? ஜிகி பிகி டைப்பு. குடிங்கண்ணே. வேணாம்.
அட சும்மா குடிங்கண்ணே. இல்ல வேணாம்டா. இது ஹாட் கிடையாதுண்ணே. இதுல ஒரு சிப்பு மட்டும் அடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தனுவை நிலாவிலே போய் பார்த்துட்டு வரலாம். குடிங்க. வேணாம். வேணாமா? சரி விடுங்க. அண்ணே, எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கண்ணே. அந்த தனு பொண்ணை நீங்க உண்மையிலே மனசார விரும்புறீங்களாண்ணே? கதை அப்படி போகுதா? அது சரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணே? விதின்னு ஒன்று கண்டிப்பா இருக்குண்ணே. முன்னாடி நான் அதை நம்பல, ஆனா இப்ப அப்படிதான் நடக்குது. ஒருவேளை விதிப்படி அந்த தனு பொண்ணு தான் உங்களுக்கு எழுதியிருக்குன்னா இங்க இருந்து போகும்போது அவங்களையும் கூட்டிட்டு போவீங்க. ஒருவேளை இல்லைன்னா இளையராஜாவோட சோக பாட்டை போட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொல்றீங்க? அதனாலதான் நான் சொல்றேன், இத குடிங்க, சில் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம பஞ்சாப்க்கு போயிடலாம். பஞ்சாபுக்கா? அட ஆமாண்ணே. நம்ம ஜெசி அண்ணனுக்கு கல்யாணம். ஜெசிக்கு கல்யாணமா? அதுவும் வர 25ஆம் தேதி. என்ன சொல்ற? ஆமாண்ணே. அட உண்மையிலே உங்களுக்கு தெரியாதா? என்னண்ணே, பஞ்சாப்க்கு போலாம் தானே? இல்ல இதுக்கும் அந்த தனுகிட்ட அனுமதி கேட்க போறீங்களா? சொல்லிட்டேனே. வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க அந்த சூட்கேஸை கொடுங்க. பொட்டியை கொடுங்க. ஏய் வாங்க 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 இந்தாங்க. சீக்கிரம் வாங்க. யார் வந்திருக்கா பாரு. பெரியவரே, யார கூப்பிடுறீங்க? குதிரைங்க. குதிரையா? குதிரையா? இல்லங்க, நாங்க அப்படியே நடந்து போயிடுவோம். இந்த வீட்டுக்கு வர எல்லா கெஸ்டும் இந்த கேட்ல இருந்து அந்த பங்களா வரைக்கும் குதிரையில தான் போய் ஆகணும் தம்பிங்களா? இல்ல இல்ல. நல்லா இருக்கு. வணக்கம். வணக்கம். மேலையா? ஒரே அமர்க்கலமா இருக்கே. ஓய், ஏய் அங்க போற ஏன் போட்டோ? ஆமாண்ணே, இது உங்க போட்டோ தான். எப்படி இருக்கீங்க பாருங்களேன், மீச. இந்த மட்டும் என் விட்டத என்ன மாப்பிள்ள வெக்கமா? ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அங்க போடுறா. ஏய் கசி. எனக்கு என்ன சூப்பரா இருக்கு. உன்னதான் பார்க்க வந்தேன். ஜாலியா இருக்கும். அம்மா தனியா வந்த? இல்ல பப்பி கூட வந்த. டேய் பப்பி, எங்கடா போன பப்பி? டேய் பப்பி. ஐயோ, என்னடா அது ஊத்துது? கிளாஸ் எங்க? சீக்கிரம் கொண்டு வாடா. டேய் நிறுத்துங்கடா. ஆளே வரல, எதுக்காக இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? அட டெமோ காட்டுறதுக்காக இருக்கும். விடு விடு. ஜெசி அண்ணா, எனக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லுங்க. பொண்ணு கான்பூரை சேர்ந்தவங்கன்னு சொல்றீங்க, நீங்க பஞ்சாப். எப்படி நான் ரெண்டும் ஒத்து போச்சு? ஓ, நான் என்னன்னு சொல்லுவேன் பப்பி. டெல்லிக்கு போனப்ப என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துல தான் அந்த பொண்ணை பார்த்தேன். அடடா. 3 மணி நேரத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ரூலி மேட்லி டீப்லி. ஓ, இது பஞ்சாயத்து தான் ஆகலையா? அது எப்படி இல்லாம இருக்கும்? எல்லாரையும் சமாதானப்படுத்தினேன். அதானே. அத வந்துட்டாங்க பாரு. வாங்க வாங்க வாங்க. அவர்தான் மாப்பிள்ளையா? அண்ணே, இவங்கதான் பொண்ணா? பொட்டியை கொடுங்க. நான் சொல்லல, என் ஃப்ரெண்டு இவங்க தான். நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வணக்கம். வணக்கம் அண்ணி. இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மனோ, இவ பப்பி. வணக்கம் அண்ணி. இவ தனு, என் காலேஜ் ஃப்ரெண்ட். இவரு ஜெஸ். வணக்கம். இவங்கலாம் இவரோட friends. வணக்கம் வணக்கம். என் கூட கொஞ்சம் வா. போ போ. அழகா இருக்கால? இதுல பிரச்சனை என்னன்னா ஜெசி என்ன, அவங்க கிட்ட தான் அண்ணன் சிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டேய் பப்பி, கொஞ்சம் அமைதியாடுறா. அட, நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அதனால தான் அவங்கள இங்க பார்த்ததும் அண்ணன் ஸ்டன் ஆயிட்டாரு. பப்புக்கு போனதாக போலீஸ்ல மாட்டினது இவரு. ஓ, அப்போ இதான் விஷயமா? என்ன மனோ, இந்த ஆம்புலன்ஸ்ல வச்சு வேலையை முடிக்கிறோம். உனக்கு ஓகே தானே? கரெக்டா செட்டிங் பண்ணிடலாம். என்ன சொல்ற? இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சரி வா,
என் கூட வா. வானா எங்க வர்றது? உனக்கு தனு வேணும்ல? நான் பார்வை மீட் பண்ணும்போது நீ அவளை வந்து மீட் பண்ண. ஜெசி இங்க பாரு, யாரையும் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. உனக்கு வேணா நீ போ, நீ தானே அவ பாய் ஃப்ரெண்ட், நீ போ. ஏண்டா அவ லவ்ல இருக்கானா? பிரேக்கப் பண்ண போலாம், இருக்கோம். போலாம். அவ்வளவுதானே விஷயம். என்ன? டேய் நம்மளாம் வளர்ந்தவங்கடா, இன்னும் ஸ்கூல் பையன் மாதிரி நடிக்காத. ஒரு நல்ல ஆம்பளை பையன் மாதிரி நடந்துக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எனக்கான வழியை பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கேன், நீ கிளம்பு. உன்னை ஆம்பளை சிங்கமா நான் மாத்திரேன். டேய் ஜெசி, என்னடா பண்ற? வாடாங்கறல வா. டேய் ஜெசி, வேணாம்டா ஜெசி. அட, கிளம்புடா. டேய் ஜெசி, பிரச்சனை ஆயிடும் சொன்னா கேளு. பேசாத, நீ எப்ப புரிஞ்சுக்கவே மாட்டியாடா? இருங்க, நானும் வரேன். வண்டி எடுக்காதீங்க, அண்ணா, இருங்க இருங்க இருங்க, போவாதீங்கண்ணே. அட சரி, படுதா போட்ட பஞ்சாப் பொண்ணு, அது ஒன்றும் இல்லை, போயிட்டாங்க, அவ்வளோதான். ஹாய்ங்க. உங்க பேர் என்னங்க? உங்க பேரு? கோமதி. கோமதியா? பேரு ரொம்ப அழகா இருக்குங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரா? ஐயோ, எப்படி சொல்லுவேன்? நான் சொல்லுவேன், ஆனா சிரிக்க கூடாது. ஏன் அப்படி? நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. பப்பி. என்னோட பேர் பப்பிங்க. அட உண்மையாதான். ஏன் வெக்கப்பட்டு போறீங்க? வேணா மாத்திக்கவா? வேணும்னா நீங்க பப்பான்னு கூட கூப்பிடுங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படியே ராத்திரி முழுக்க தூங்காம இருக்கான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தூக்கம் வரலன்னா போய் ஆக வேண்டிய வேலையாவது பாருங்க. நீ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஹே பைத்தியக்காரி, உனக்கு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா தனு? என்னதான் பிரச்சனை உனக்கு? டேய் ஜெசி, உண்மையாவே இதை பண்ணணும்னு நினைக்கிறியா? அவங்க குடும்பமே அங்க வந்திருக்க போதுடா. எதுக்கு பயப்படுற? பயம்லாம் இல்ல. நீ வந்தினா அவளையும் பார்க்கலாம்டா. எனக்கு எல்லாம் சரியா நடக்கணும். என்னடா இப்ப என்ன வாங்க போற? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் ஜெசி, 2 குதிரைகளும் இங்க கப்பலானதுக்கு அப்புறம் அடிக்கடி ஆண் பெண்ணை தேடுறதும் பெண் ஆணை தேடுறதும் இங்க ரொம்ப சகஜம். குதிரைகளும் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரி தான். அங்க பாத்தியா? ஆம்பளைங்களா சரியான கேடி பசங்கள்ல. ஆம்பளைங்களா? ஆம்பளைங்க இல்லடி, அதுங்க குதிரைங்க. அவங்க குதிரைய பத்தி பேசுறாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அது எப்படி ஒண்ணாகும்? ஆம்பளைங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க, குதிரைங்க குதிரைங்களா இருக்கும். ஆம்பளைங்களுக்கு மூளை இருக்கு, குதிரைங்களுக்கு மூளை இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு, எப்படி எல்லாம் நடந்துக்குதுங்க. அப்படி இருந்தே அதுங்களுக்கு மூளை இல்ல. அப்ப மூளை இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஜெஸ்ஸி கூட குதிரையா? டேய் ரோட்டை பார்த்து ஓட்டுறா. என்னடா பண்ற? நீ பார்த்தா எப்படி தெரியுது? ஆமா, மெடிக்கல் ஸ்டோருக்கு எதுக்கு போன? இந்த நேரத்துல என்ன வாங்கின? மெடிக்கல்? என்ன மெடிக்கல் ஸ்டோரு? நான் என்ன வாங்கினேன்? சாக்லேட் தாண்டா வாங்கினேன். சாக்லேட் வாங்கினியா? அது ஓஹோ, அட ஆமா, நான் அதையும் வாங்கிருக்கேன். நான் அதை பத்தி சொல்லல. ஆனா நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு மெடிக்கல் வராமலா போயிடும். குதிரைங்களை விட ஆம்பளைங்க தான் அதிக ஜோடியே மாத்துறாங்க. பெண்களால அதெல்லாம் டிசைட் பண்ண முடியாது. நீ பண்ண மாதிரி தானே, வாரத்துக்கு 1. கரெக்ட். அதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? அதுல ஒரு விஷயம் இருக்கு தனு. ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், அதுல பாதி பேரை விட்டுட்டு உடனே ஓடணும்னு நினைக்கிறேன். யாராவது வாரத்துக்கு ஒருத்தரை காதலிப்பாங்களா? அது எப்படி நடக்கும்? டெல்லி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு நேரா ஊருக்கு போய் என் அப்பா பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிடணுமா? எனக்கும் மனசு இருக்குடி, அதுக்கும் வேல்யூஸ் இருக்கு, அதுக்கும் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த காதல்னா என்னடி? காதல்னா என்னன்னு சொல்லு. ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டெரான்ஸ், எஸ்ட்ரோஜன். யாரடி ஹார்ன் அடிக்கிறது? ஏய் பாரு, உன் குதிரை வந்துருச்சுடி. இன்னொரு குதிரையும் அது கூட்டிட்டு வந்திருக்கு. வர நீங்க வர. ஏய் இரு, நானும் வரேன். நீ என்ன பண்ண போற? இப்ப 2 விஷயம் பண்ண போற. ஒண்ணு, உன் பிரதரை தூங்க விடாம பண்ண போற. இது தாண்டி உன் பாய் ஃப்ரெண்ட் இப்ப சந்திச்சே ஆகணும் நீ முடிவு எடுத்திருப்ப. இதுல விஷயம் என்னன்னா, ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை பார்த்தா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கல்ல. ஓகே வாடி போலாம், வாடி. ஆஹா,
என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக பாட்டு ஆஃப் பண்ண? இதெல்லாம் டிராவல் பண்ணும்போது கேக்குற பாட்டா ஜெசி? இப்போ என்னாச்சு? எனக்கு பிடிக்கல. பாரு, நீ வேணா குதிரை பாட்டு வை. அதான் உன் ஆளு நினைச்சு கேப்பியே. பாரு, என் கூட கொஞ்சம் வரியா? எங்க? உன் கூட கொஞ்சம் பேசணும், வா. அப்படி என்ன பேச போற? இங்கே பேசு. அட, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா? எல்லாத்தையும் இங்கே பேச முடியாது, வா. வாங்குறேன்ல. சரி தனு, நான் வர வரைக்கும் இங்கேயே இரு, சரியா? எப்படியும் அந்த வயல் பக்கம் தான் ஒதுங்க போறீங்க. கல்யாணம் ஆக போதில்ல, பரவாயில்ல. கொஞ்சம் வாயை மூடுறியா? நீங்க எந்த மாதிரியான டாக்டர் மனு? நான் ஹார்ட் டாக்டர். நான் எந்த மாதிரி டாக்டர்னா எப்படி சொல்றது, இதுல சர்ஜரி இன்ஜினியரிங் இன்வால்வ்டா இருக்கும். ஐ பேசிக்கலி டீல் வித் பேஸ் மேக்கர்ஸ். பேஸ் மேக்கர்னா என்னது? அது இதய துடிப்பை அதிகமாக்குற ஒரு மிஷன். அது நானே பண்ணுவேனே. பேஸ் மேக்கரா? மிஸ்டர் மனு, நம்ம காட்டுக்குள்ள இருக்கோம். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடம், இந்த நெருப்பு, இந்த சூழ்நிலை, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி நானும் ஆடின செம்மையா இருக்கும்ல? இல்ல, அப்படி எந்த தப்பான நோக்கமும் எனக்கு இல்ல. உங்க பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? யாரு சொல்றீங்க? அதான் அன்னைக்கு ட்ரெயின்ல ஒருத்தனுக்காக எனக்கு லெக்சர் எடுத்தீங்களே. மனோ, இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி நிறைய பெரிய லைஃப்ல இருக்காங்க. அவங்கள பத்திலாம் நான் யோசிக்கிறது இல்ல. எந்த பையனா இருந்தா என்னங்க, ஃபார் தட் மேட்டர் பொண்ணா இருந்தாலும் ஓகே, அப்பாக்கு பிடிக்கலனாலும் ஓகே. அப்ப அந்த டாட்டூ அது எதுக்கு போட்டிருக்கீங்க? டாட்டூவா? சர்நேம் வச்சுதான் போட்டேன். அந்த நேம்லயே யாராவது எனக்கு கிடைச்சிட்டாங்கன்னா ஓகே. என்ன தைரியம் உனக்கு? இங்க பாரு, வேண்டாம் வேண்டாம். நில்லுன்னு சொல்றேன்ல. நான் விளையாட்டு சும்மா விட மாட்டேன் பாரு. ப்ளீஸ் உன்னை விடு. என்ன பண்றேன்னு பாரு. கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சு நீ அடங்க மாட்டேங்கறல. சொல்றல. உன்னை சொல்றேன் இரு. என் அண்ணன் கிட்ட மட்டும் சொன்னா உன்னை கொன்னு போட்டுருவான். நீ இப்படி பண்ண கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ்வளவுதான் சொல்றேன். நீ கொஞ்சம் சும்மா நீ என்கிட்ட பேசாத. சொல்றேன்ல. ரொம்ப தைரியம் உனக்கு. வா தோணு, இங்க இருந்து போலாம். வான்னு சொல்றேன்ல. நீ என்கிட்ட பேசவே கூடாது, புரியுதா? பண்ற தப்பெல்லாம் பண்ணு. என்னாச்சு ஜெசி? வேற என்ன, மெடிக்கல் ஸ்டோர்ல கூட வாங்குனல. அவங்க இங்க தான் இருக்க போறாங்களா? எங்கயாவது போய் தொலையட்டும். என்னடியாச்சு? ரெண்டு பேரும் இங்கே இருங்க. சாரி. எங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விட்டு போகாதீங்க. ஐயோ, என்னடா இவங்க? ஐயோ. அப்ப டாக்டர் என்ன சொன்னாரு? அது மட்டும் இல்ல, அவரு கனவு கண்டதெல்லாம் சொன்னாரு. ஓ அப்படியா? ஹலோ ஸ்வீட்டி. பை தி வே டாக்டர் சார் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு. இது உன் ஸ்வீட்டி கிட்ட சொல்லவா? ஹலோ ஸ்வீட்டி. ஹே டார்லிங். ஹாய் ஸ்வீட்டி. ஐயோ, கனவுல தான் இந்த மாதிரி பொண்ணுலாம் என்னை பார்த்து சிரிக்கும். ஆனா நிஜத்துல சிரிச்சுதேன்னு பார்த்தேன், அதை கனவாக்கி முடிச்சு விட்டானுங்க. அட, உங்க மீட்டிங் தரமா போச்சு போல இருக்கே. டாக்டரே சொல்லுங்க, தனு இப்போ உங்களுக்கு ஓகே சொல்லிடுச்சு போலயே. டாக்டரே, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இன்னும் ஒரு வாட்டி துண்டல் போட்டா மீன் மாட்டிடும் போல இருக்கே. அப்படிதான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறது? அதுதான் உண்மை.
ஒரு டாக்டரை யார் வேணாம்பாங்க? அப்ப சீக்கிரம் கல்யாணம்னு சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. பஞ்சாப் வந்தது நல்லதா போச்சு. कितने दफे दिल ने कहा, दिल की सुनी कितने दफे। वैसे तो तेरी माँ में भी मैंने ढूंढ ली अपनी खुशी। तू जो घर हाँ कहे तो बात होगी और ही। वैसे तो तेरी माँ में भी मैंने ढूंढ ली अपनी खुशी। तू जो घर हाँ कहे तो बात होगी और ही। दिल ही रखने को कभी ऊपर ऊपर से सही कह देना, कह देना यूं ही। சீக்கிரம் பாடுங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரம் பாடுங்க. அடுத்து யாரு? அட பாடுங்கயா. ஐயோ யாராவது பாடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன? கண்டுபிடிங்க சீக்கிரம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன? நான் சொல்லலங்க. டேய் நீ எதுக்கு சொல்லி கொடுக்குற? நீ யார் தானப்பா? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீ போய் அங்க போய் உட்காரு போ. ஓகே ஓகே சாரிப்பா, எல்லாரும் நான் மன்னிச்சிருக்கேன். நான் பேசாம அந்த பக்கம் போய் உட்கார்ந்துக்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அவசரம் சொல்லு கண்ணே. ஆனந்துக்கும் சங்கீதாக்கும் நடுவில் நடந்த பிரச்சனை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை நான் வேண்டான்னு சொல்றேன். அது இல்லாம நீங்க சொன்னதும் சரிதான், அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இருந்தாலும் நீங்க இதை யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. நம்ம சந்தோஷமா இருக்கணும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு சீக்கிரமே முடிவு தெரியணும். இந்த பிரச்சனை சீக்கிரமாவே முடியணும். எனக்கு அது போதும். வினோத்தோட கெரியரை பத்தியும் யோசிக்க வேண்டியது இருக்கு. அவனுக்கும் இதால பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன பேசணுமோ பேசி நல்ல ஒரு முடிவா எடுங்க. कितने दफे हैरान हुआ मैं ये सोच के, उठती है इबादत की खुशबुएं क्यों मेरे इश्क से। जैसे ही मेरे होंठ ये छू लेते हैं तेरे नाम को, लगे कि सजदा किया कह के तुझे शब्द के बोल दो। ये खुदाई छोड़ के फिर आजा तू ज़मीं पे और जाना कहीं, तू साथ रह जा मेरे। कितने दफे दिल ने कहा, दिल की सुनी कितने दफे। वैसे तो तेरी नाम भी मैंने ढूंढ ली अपनी खुशी। तू जो घर हाँ कहे तो बात होगी और ही। दिल ही रखने को कभी ऊपर ऊपर से सही कह देना, ஓ போய் இதான் விஷயமா? कह देना यूं ही। நீங்க வாங்கி கொடுத்த இயரிங்ஸ் ரொம்ப சூப்பரா யூ இருக்கு. மோஸ்ட் வெல்கம். குட் நைட். குட் நைட். இவ என்னடா டாக்டர் கூட சுத்திட்டு இருக்கா? உன்னை டெய்லியில் விட்டாலா என்ன? இன்னும் எவ்வளவு நாள் தான்டா இந்த அசிங்கத்தெல்லாம் நீங்க தாங்க போறீங்க? ஹலோ திரிவேதி சார். சொல்லுங்க. கபூர் தடால இருந்து நாங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து பேசுறோம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ அங்கிள், நான் ஜெசி பேசுறேன். ஞாபகம் இருக்கா என்ன? ஜெசிகண்ணா எப்படிப்பா, எல்லாம் நல்லா போகுதா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். உங்க பொண்ணு இருக்காங்களே, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அதை விட்டுட்டு மனு கூட சுத்திட்டு இருக்கா. அதாங்க டெல்லியில இருந்து உங்க பொண்ணை கூட பார்க்க வந்தானே. அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். அது இருக்கட்டும் தம்பி, நீங்க யாரு? உங்களோட நலன் விரும்பின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கே தெரியாம என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு பண்றோம். சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்ன மேடம் கேட்டதா? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நாம
பஞ்சாப் போக வேண்டியிருக்கும். ஆ பஞ்சாப்கா? யாருங்க போன்ல? பஞ்சாபுக்கு போகணும், ரெடியாகு. சீக்கிரம் போகணும். என்ன? போ, கிளம்பு. ஏ தனு, இங்க வாயேன். கூப்பிட்டுட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கா பாரு. சரி சரி ஏய், வாடி. மேல எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. சரி அதுக்கு ஏய் கல்யாணத்துல குடிக்கலன்னா அதுல என்னடி ஃபன் இருக்கு? நீ என்ன பைத்தியமா? வேண்டாம் அட வேண்டாமா. குடிச்சிட்டு இங்க ஏதாவது பிரச்சனை பண்ண போறியா? கிட்ட வேணா கேட்கவா? இங்க பாரு, இங்க எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது. கோபி தனு, கதை வேண்டாம், சொன்ன கேளு. தனு ஒரு நிமிஷம் உங்களால இங்க வர முடியுமா? கேட்க சொன்ன கேளு தனு, வேண்டாம். என்ன பண்ற? சொல்லுங்க தனு. கோபி உங்ககிட்ட அது இருக்குங்களா? என்னத்த கேக்குறீங்க? அட சரக்கு தான், வேற என்ன? சரக்கா? என்கிட்ட ரொம்ப மட்டும் தானே இருக்கு. அப்ப அத கொடுங்க, எடுத்துட்டு வாங்க. ஆளுக்கு ஒரு பெக் அடிப்போம். அட நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க குடிப்பீங்களா? அதுக்கு என்ன இப்போ? இருந்தா கொடுங்க, இல்லனா விடுங்க. நான் நேரா கடையிலே போய் வாங்கிக்கிறேன். நீங்க பாருங்க, இருங்க இருங்க. எதுக்கு கடைக்கெல்லாம் போயிட்டு? இந்தாங்க புடிங்க. இருங்க இருங்க. சோடாவா இல்ல கூல் ட்ரிங்க்ஸா? ராவா குடிக்கிறது எப்படின்னு தெரியாதா? ஏய், கொடுங்க. மீதியை நீங்களே குடிச்சுக்கோங்க. அட ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு? ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு பாக்குறேன். ஃபங்க்ஷனுக்கு வந்தா குடிச்சே ஆகணுமா? ஓ, சொன்னா அப்படியா? மனு சரி. சார், ஆமா. ஹாய். மனு சார், நான் உங்களை கட்டி பிடிச்சுக்குவா? ஆ? ஒன்னு சொல்லட்டா டாக்டரே, நீங்க ரொம்ப நல்லவர். சோ ஸ்வீட். தனு, நீங்க அங்க கல்யாணம் பொண்ணு கூட ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு எங்க கூட ஃபன் பண்ண வந்திருக்கீங்களே, என்ன? ஃபன் பண்ணலாம் வாங்க. நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? பிரபுதேவா அளவுக்கு? ஆடுவாரு. இல்ல, எனக்கு அண்ணா, டான்ஸ் ஆடுங்க. ஆட தெரியாதுங்க. டான்ஸ் ஆட தெரியாதா? தெரியாது. அதெல்லாம் இல்ல, அண்ணன் நல்லாவே ஆடுவாரு. இல்ல, டான்ஸ் நீ போடுங்க. போய் ஆடு, ஜெஸ்டி, நீங்க நீ சொல்லி அனுப்புங்க. இருங்க. ஆடுறது பார்த்தா ஆடுவீங்கல்ல? ஆ, அப்ப இவருக்கு நம்ம ஒரு டான்ஸ கத்து கொடுத்துடலாம். கொடுத்துடலாமே. ம். போங்கண்ணே. கஜராம
டேய் பப்பி எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ச்சே. நீங்க இங்க என்ன பண்றீங்க? மனுவா உங்களை கூப்பிட்டாரு? எனக்கு தெரியாது. இறங்கி வா. நீ போ, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். மனு உனக்கு இப்ப என்னதான் ஆச்சு? பாரு அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இறங்கி வா. தனு உள்ள இருக்கான்னு பாக்குறியா? அதுக்கு தானே பயப்படுற? நீ இந்த ஊருக்கே வராம போயிடுவியா என்ன? மனு நீ என் நண்பன்டா, உள்ள வா. நீ வந்திருக்கிறது ஏன் கல்யாணத்துக்கு. நீ எங்க வேணாலும் போலாம், எங்க வேணா வரலாம். இறங்கி வாடா வா. அதான் அண்ணன் வரா இருப்பாரு. வாடா போலாம். அண்ணா என்ன ஆசீர்வாதம் இருப்பா. வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க என்ன பிரச்சனை? அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கேட்டரிங் மட்டும் கொஞ்சம் சொதப்புறாங்கண்ணே. நம்ம சொன்ன ஸ்வீட்லாம் விட்டு அவங்க வேற ஏதோ போட்டுட்டு இருக்கானுங்க. அப்பா கூட கால் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன பார்லருக்கு கூட்டிட்டு போறியா? முடியாது, நீயே போயிட்டு வா. அட, அப்போ வரமாட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படியே சொன்னா நீ என்ன பண்ணுவ? அப்போ கொன்னுடுவேன். யாரு யார கொல்றாங்கன்னு பாக்கலாம். வா போலாம் ப்ளீஸ். நான் தான் பிஸியா இருக்கேன்னு சொல்றேன்ல, நீயே போ. வாங்கண்ணா போலாம். நீ என்ன சொல்லிட்டு இருந்த? அண்ணா அது ஒண்ணும் இல்ல, அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் கூட்டிட்டு போறேன். நீங்க போங்க. சார் கூட்டிட்டு போவார் உங்களை. ஏன்னா அவர் இந்த ஊருக்கு வந்ததுக்கு காரணமே இதுக்கு தானே. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்கு வேணாடா. மனு, நீங்களே எங்களை கூட்டிட்டு போங்க. பாரு, நீ போ. நான் உன் கூட வரல. நீ ஸ்பெஷலா ஏதாவது பண்ணுவ, நான் வரல. இப்ப நீயும் ஏதாவது சாக்கு சொல்றியா? வாயை மூடிட்டு என் கூட வா, இல்லைன்னா கொன்னுடுவேன். என் கூட வா, வாங்க போலாம். அவளுக்கும் நெயில் பாலிஷ் போட்டு விடுங்க. உனக்கும் வேணுமா? அவ என்னெல்லாம் கேக்குறாளோ அது எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருங்க, சரியா? நீங்களும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டே தானே இருக்கீங்க? முதல்ல பொண்ணு ரெடி ஆகட்டும், அப்புறம் நம்ம எல்லாம் பாத்துக்கலாம். ஒரு பக்கம் தானே ரெடி ஆயிட்டு இருக்க. சொல்றத கேளு. நீ வா, அடுத்து நீ பண்ணிக்கோ. சீக்கிரம் வா, ஏற்கனவே டைம் எடுத்துட்டேன். இருக்கட்டும், வா. நெக்ஸ்ட் அதுதான் வாங்கி. ஓகே. என்னங்க மொத்தமா மாறி வரீங்க? நீங்க மட்டும் மாறவே மாட்டறீங்களே மனு. முன்னாடி போய் உட்காரு. போடி. பின்னாடி போ. இல்ல நான் போக மாட்டேன், நீ போ பின்னாடி. போதும். எல்லாரும் கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஏய் என்ன என் மேல உட்கார்ற? துப்பாட்டா இது உன்னோட அப்படி போ. இல்லையே. தள்ளி போ. ஏய் அது உன்னோட. சொன்னா கேட்க மாட்டேங்கிறா பாரு இவ. கண்டிப்பா திட்டதான் போறாங்க. சரி வாங்க வாங்க எல்லாரும் போலாம். போய் அம்மா கிட்ட காட்டணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் வாங்கடி. இறங்க வேணாமா? அண்ணா இந்தாங்கண்ணே. கஷ்டமா இருக்கு பாப்பி. நான் இங்க இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அட என்னண்ண ஜெஸையும் பாவம், அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணி எதுவும் பண்ண முடியலடா. பாருவும் கவலைப்படுறா. இந்த தனு இருக்காளே, அவளும் அப்செட் ஆயிட்டா. ஒண்ணு பண்ணலாம், நம்ம இங்க இருந்து போயிடலாம்டா. அதான் சரியா இருக்கும். என்னென்ன சொல்ற? எதுக்குண்ணே இங்க இருந்து போனோம்? நீ அப்படி என்ன தப்பு பண்ண? இதுல உன் தப்பு எதுவும் கிடையாதுண்ணே. இங்க பாருங்கண்ணே, தனுக்கு அவங்க அப்பா அம்மா இங்க வந்ததுதான் கோவமே. உங்க மேலலாம் கோவம் இல்லைண்ணே, விடுங்க. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நான் சொல்றத ஒரு தடவையாச்சும் கேளுண்ணே. வேணாம் பாப்பி, இனி பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எதுவும் இல்ல, எதுவுமே இல்ல. சரி கிளம்பலாம் வா. இப்போ உனக்கு சந்தோஷமா தனு? என்னாச்சு? உன் லைஃப்ல நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? ஒரே ஒரு பையன் எல்லாத்தையும் தாண்டி உன்னை லவ் பண்ணிருக்கான். அவன் ஒரு டாக்டர், லண்டன்ல செட்டில் ஆயிருக்கான். அதை கூட விடு, நீ அந்த யூஸ்லெஸ் கான்ட்ராக்டரை லவ் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. பின்ன இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அங்கிள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. பெருமையா இதெல்லாம்? தனு காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உன்ன மாதிரி ஆட்டிடியூட் காட்டுற பையனை தான் லவ் பண்ணுவேன்னு இருக்க. இதுல அர்த்தமே இல்ல, இதை அப்படியே விட்டுரு. முட்டாள் மாதிரி பேசாத. ஏன் லைஃப்க்கு நீ அட்வைஸ் கொடுக்காத. உனக்காக நான் எதுக்கு பேசணும்? நீ அப்படியே இரு மகாராணி. என்ன உனக்கு என்ன வேணும்? இல்ல என்னாச்சு? என்ன இருந்தா உனக்கு என்னடா? நீ போய் முதல்ல உன் வேலையை பாடுறா. போன்னு சொல்றேன்ல. இங்க பாரு தனு, மனு ரொம்ப நல்லவரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஹரி, கரண் இவங்களெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் கூட உனக்கு நிரந்தரமே இல்ல. இவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. உன்னை சந்தோஷமாவும் வச்சுப்பாரு. நான் எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். முதல்ல உங்க அம்மா அப்பா பேச்ச கேட்காம இருக்காது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், புரிஞ்சுதா? மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல, அது உன் விருப்பம். ஏன் விருப்பமா? நானே என் அப்பா அம்மாவை கூப்பிட சொன்னேன். எதுக்கு அவங்க இங்க வந்தாங்க? எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கும் மனசு இருக்காதா? ஹலோ ஹலோ ஹலோ, இங்க யாரும் யாரையும் கூப்பிடல. மனுவோட பேரண்ட்ஸ ஜெசி கால் பண்ணி கூப்பிட்டிருக்கான். அப்புறம் அங்கிள் ஆன்ட்டிக்கு வந்த கால் ரேண்டம் கால். புரியுதா? நீ ஒன்னும் பெரிய ஹீரோயின் இல்ல, எல்லாரும் உன் பின்னாடியே லவ் பண்ணிட்டு சுத்துறதுக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஆளை பாரு, அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதுக்குன்னு உன் பின்னாடி பைத்தியமாலாம் சுத்தல. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் என் வேலையை பாக்குறேன். பண்றதெல்லாம் இவ பண்ணிடுவா, ஆனா அவர் ஊரை விட்டு போறாரு. போறாரா? எங்க? டெல்லிக்கு தான். அங்க இருந்து லண்டனுக்கு போறாரு. ஐயோ போச்சு 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 போச்சு, சுத்தம் போச்சு. ஐயோ மகாராணி, எங்க போறீங்க? ஸ்டேஷனுக்கு போறேன்டி. நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் எப்பயோ கிளம்பிருப்பாரு. கடவுளே போச்சு. நான் சொல்றத கேளுடி. கோபி, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். என்ன அங்க கொஞ்சம் டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் வாங்க. ஏய் ஏய் ஏய், ஐயோ.
ட்ரெயின் சீக்கிரமே வந்துடும். இந்தாங்க. வேணாம். வேண்டாமா? அட என்னண்ணே நீங்க இன்னுமா டென்ஷன்ல இருக்கீங்க? மறந்துடுங்கண்ணே. இவங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க, அதுவும் இல்லைன்னா வேற ஒரு பொண்ணு. என் காதலை கூட தான் உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு வரேன். எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? போகணும்னா சொல்லுங்க, திரும்ப அங்கேயே போயிடலாம். என்ன கிளம்பலாமா? அண்ணே, தனுண்ணே. பப்பி காமெடி பண்ணாதடா. பின்னால பாருங்கண்ணே, தனு வராங்க. அங்க மனோ, என்ன அலைய வச்சிட்டீங்கல்ல? கோவமா இருக்கீங்களா? இல்ல. இங்க பாத்தீங்களா, நீங்க வாங்கி கொடுத்த இயரிங்ஸ் தான். நல்லா இருக்குல்ல எனக்கு? அது என் அப்பா அம்மாவை பார்த்ததும் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லல, உங்ககிட்ட தான் சொல்றேன். நாளைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் திரும்ப இங்க வரப்போறான். என் கல்யாணம் முடியிற வரைக்கும் இங்கே இருங்களேன். ப்ளீஸ். நீங்க அநியாயத்துக்கு நல்லவரா இருக்கீங்கண்ணே. அந்த பொண்ணு உங்களுக்கு இவ்வளவு பண்ணியும் எப்படி அந்த பொண்ணுக்கு உதவி பண்றீங்க? நீங்க அப்படி பண்ணியிருக்க கூடாதுண்ணே. விட்டா நீங்களே உட்காந்து மந்திரம் உதவிங்க போல இருக்கு. சார் 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 சார், எங்க டிக்கெட் சொல்லுங்க. கன்ஃபார்ம் ஆகல, ஏதாவது பார்த்து இருங்க பண்ணுங்க. சார், நான் பார்த்து சொல்றேன். எவ்வளவு செலவானாலும் வெயிட் பரவாயில்ல சார். இங்க அர்ஜென்ட்டா பாருங்க, போகணும் சார். கேளுங்க. தப்பான வண்டியில ஏறிட்டேன். ஒழுங்கு மரியாதையா வண்டியை நிறுத்த சொல்லு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? ட்ரெயின்ல செயின்ல எதுக்கியா வச்சிருக்கீங்க? ஏதாவது அவசரம்னா புடிச்சு இழுக்கிறதுக்கு தானே. ராஜா, நீங்க டாக்டர் சார் தானே? நான் அப்பவே சொன்னேன்ல, நமக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு. இல்லைன்னா ஃப்ளைட்ல போக வேண்டிய நீங்க எதுக்காக ட்ரெயின்ல வர போறீங்க? காரணமே இல்லாம. ஆமா, இப்போ நீங்க வரீங்களா இல்ல போறீங்களா? ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, நானும் கொப்பரத்தாலாக்கு தான் போயிட்டு இருக்கேன். சண்டிகர் ட்ரெயின்ல ஏறிட்டேன், அவ்வளவுதான். அப்படியா? ஆஹா. நீங்களும் நிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் சீட்டு கிடைக்கல போல இருக்கு. ஆமா, அதுக்கு தான் சீட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லி பேசிட்டு இருந்தா, அதுக்குள்ள நீங்க. இந்த நேரத்துல யாருங்க கால் பண்றா? போனை சைலண்ட்ல போட்டாதான் என்ன? என்னன்னு சொல்றதுண்ணே, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ரொம்ப பழைய பெரிய கதை. சேட் லவ் ஸ்டோரி. யாரோடது? ஒரு பொண்ணோடது. அப்படியா? மனோன்னு மனசுல மசாலா போட்டவ. பப்பி வாயமா. ஆனா கடைசியில சூப்பை கொடுத்துட்டு போயிட்டாலே. சூப்பு கொடுத்தது மட்டும் இல்லைண்ணே, சூனியத்தை வச்சுட்டு போயிட்டா. அந்த பொண்ணு இவரோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்குண்ணே. இவர் எமோஷனை டெஸ்ட் பண்ணுதுண்ணே. இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஒரு பொண்ணுக்காகலாம் மறுபடியும் போய் கஷ்டம்லாம் படக்கூடாது. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதான் நாம என்ன சார் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. அதுக்கு நான் பாய் ஃப்ரெண்டை வச்சுட்டு இப்படி பண்ணுவாளா? நானும் மனுஷன் தான் சார். என்னாலலாம் இதை பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, ஜெஸ்ஸி என்ன வர விடாம கால் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் எடுத்து பேசுங்க சார். ஃப்ரெண்டோட கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிற வழியை பாருங்க. கபூர்தாலாவுக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். அங்கதான் நீங்களும் இருக்க போறீங்க, நானும் இருக்க போறேன். அந்த பொண்ணும் அங்கதான் இருக்க போகுது. நல்ல தீர்வும் கிடைக்கும். ஐயோ வேண்டாம். டேய், அவர் பேசட்டும். முதல்ல அவர்கிட்ட போனை கொடு. ஜெஸ்ஸி என்ன, இந்த நீங்களே அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க. இந்தாங்க, பேசுங்கண்ணே. ஹலோ. இங்க பாரு மனோ, ஜெஸ்ஸி. உங்க அப்பா கிட்ட நான் பேசியிருந்தேன். மனு நீ திரும்பி வர ஜெஸ்ஸி. வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. நான் முடிவு ஜெஸ்ஸி, நான் சொல்றது முதல்ல கேளு. ஜெஸ்ஸி, ஹலோ. கல்யாணத்தை மறந்துரு, என்னைய ஹலோ மறந்துரு. ஜெஸ்ஸி. கட்டியாச்சு. ஏய் ஜெசி, ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ரெடி ஆவறோம். சீக்கிரம்ப்பா. ராகுல், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? கொஞ்சம் பாரு. அப்புறம் அது இதுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் போல தானே? இல்லையே. சரி வண்டியில ஏத்து எல்லாத்தையும். குடு. வேற என்ன வண்டியில வைக்கணும்? பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. அம்மா, நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். அங்க பாருங்க, அவருதான் மாப்பிள்ளை. அம்மா, எல்லாரையும் கூப்பிடுங்க, நாம கிளம்பலாம். அங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க.
தனு இது என் ஃப்ரெண்ட் ராஜா. ராஜா, தனு. வணக்கம். எங்க போற? மொய்க்கு வர நம்ம வாங்கி போனா செலவுக்கு ஆகும். மனு, ரொம்ப நேரமா தனுவை காணோம். எங்கேயாவது பாத்தீங்களா? என்னாச்சு? தெரியல, இங்கதான் இருந்தா திடீர்னு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனா. ஒரு நிமிஷம். ஹலோ டாக்டர் சார், ரொம்ப பெரிய வேலை பண்ணியிருக்கீங்க. என் காதலியை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. இவ தான் அந்த பொண்ணுன்னு என்னால சொல்லக்கூட முடியல. எனக்கு வேற வழியும் தெரியல. நான் இந்த ஊருக்கு எதுக்காக வந்தேன்னு தெரியுமா? சரியா இன்னைக்கு 5 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம். அமைதியா நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. உங்களுக்காக நான் அங்க காத்துட்டு இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், லேட் பண்ணா எனக்கு பிடிக்காது. கல்யாணம் சீக்கிரமா முடியணும். அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணி தரேன், சரியா? அப்புறம் டாக்டர் சார், 2 மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரி. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்னை கொஞ்சம் விட்டாலும் கொலகாரன் ஆயிடுவேன். சத்தியமா அந்த ராஜாவை எனக்கு சங்கம் இருக்கணும் போல இருக்குனே. பப்பி, இப்படி நான்சென்ஸ் மாதிரி பேசாத. என்ன நான்சென்ஸ்? நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க? இது கொஞ்சமாச்சு நியாயமான? எங்க போய் அடிச்சுக்கிறது? இவரு ஒரு பொண்ணை பாப்பாரா, நிச்சயம் பண்ணுவாரா, அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட ஓடி போக போதான், அதுக்கு இவரே மாலை வாங்கி கொடுப்பாராம். தியாகியான நீ? இங்க பாருன, என்னை விட்டா பெரிய கலவரமே பண்ணிடுவேனே. தூக்கி போட்டு வான, பேசாம நம்ம கிளம்பி ஊருக்கே போயிடலாம். வேலைக்காரனா நீ? பப்பி, முதல்ல மாலையை வாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதை கொடுக்கணும். சொல்றது செய். असुवन संग मोरा बह गया कजरा, उतरी मेहंदी सूखा गजरा। असुवन संग मोरा बह गया कजरा, उतरी मेहंदी सूखा गजरा। मन बसंत को पतझड़ कर वो ले गयो ले गयो ले गयो ले गयो रंग रंग रसिया। அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசு. இதுல என்ன அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ அம்மா, ஏமா என் உயிர் எடுக்கிறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ராஜா. ராஜா? ஐயோ, அவங்க பேரை எங்கன்னுமா போய் பாப்பேன். உங்க பேர் சொல்லுங்க. தனுஜா திரிவேதி. என்னது? தனுஜா திரிவேதி. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவங்க கிட்ட நம்ம பேசணுமா? உங்க அப்பா பேர் சொல்லுங்க சார். ஹவஸ்தி, ஹெச்என் ஹவஸ்தி. அம்மா, முதல்ல அத்தையாவது என்கிட்ட பேச சொல்லுங்க. அத்தையால தான் எனக்கு பிரச்சனையே. அவங்களே என்ன பேசக்கூடாதுன்னு அப்புறம் என்ன அர்த்தம்? அத்தை, எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அம்மாட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அத்தை. ஏற்கனவே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இதில் நடுவில் இதுவரையே நான் தூக்கிட்டு சுமக்கணுமா? சொல்லுங்க. ஃபாதர் நேம் சொல்லுங்க. ராஜேந்தர் திரிவேதி. ஐயோ, அவங்களோட அப்பா பேரை சொல்லுங்களேங்க. இப்பதானே சொன்னாங்க, ராஜேந்திரன் திரிவேதி. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னால முடியல. என்னால இதை கண்டிப்பா பண்ண முடியாது அத்தை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, 6 மணிக்கு மேல என்னால வர முடியாது அத்தை. சார், கொஞ்சம் பெண் கொடுங்க ப்ளீஸ். நான் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் பாருங்க அத்தை. பென் இருந்தா கொடுங்க. நாளைக்கு வரட்டும் அத்தை. இல்ல, நான் ட்ரை இப்போ என்ன பண்றேன். பண்றது? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நீ போய் வரதுக்கு. பென் இருக்கான்னு கேளு. சீக்கிரம் போ. பேசிருங்க. ஐயோ, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களா அத்தை. நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நீங்க கடுப்பேத்துனே பண்ணிட்டு இருக்கீங்க.
சார் பென் கேட்டல சார், பென் எங்க சார்? இங்க யாருக்கிட்டையும் பெண் இல்லைங்க. ஐயோ, பேனா இல்லாம இங்க எதுவும் பண்ண முடியாது சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது கவர்மெண்ட் ஆபீஸ். 5 மணிக்கு மேல ஆபீஸ் வரைய முடியும். உங்களுக்கு தெரியாதா? சரி, நான் அப்படியே கிளம்புறேன். இதோ வந்துகிட்டே இருங்க அத்தை. நாளைக்கு காலைல டைமுக்கு வந்துருங்க, முடிச்சு விட்டுருவோம். வரும்போது பேனா கொண்டு வந்துருங்க, மறந்துடாதீங்க. ஐயோ அம்மா, தயவு செஞ்சு பஸ் ஸ்டாப்புக்கு போங்கம்மா, நாங்க வந்துடுறேன். புரிஞ்சுக்கோங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த ஆர்பர் கேட் இருக்குல்ல, அங்க வாங்க மீட் பண்ணுவோம். டேய், அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலடா. இங்க ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? நான் வேணும்னா அங்க வரவா? யாரு பிரச்சனை பண்றாங்களோ அவங்க போட்டோவை எனக்கு அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். யார் அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தான் நேரம் சரியில்லாம இருக்கு. நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீயே சிரிப்ப. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி சரி. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா கேளுங்க. ஆமா, சரியா? நான் வச்சிடுறேன். பாய். ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. எங்க போறது, என்ன பண்றதுன்னு எதுவும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இப்ப எங்க தான் போறது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புரியல. நம்ம ஜெய்ப்பூர் போயிடலாமா? அங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கேட்டிங்களா? முட்டாள்தனமா இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ரவுடி ராஜாவுக்காக தன்னோட அப்பா கிட்ட போய் யாரும் பேச மாட்டாங்க. இல்லைனா தான் எல்லாரோட பர்மிஷனோடய நான் இதை பண்ணியிருப்பேனே. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சாகணும். ஓ மேடம், நான் உங்களை பார்க்கவே இல்லையே, எங்க போனீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஓடி போனேன், ஆனா முடியல. அக்கா கொஞ்சம் ஆடாம உட்காருங்க. இத போட்டுக்கோ. சரி நீ போ. சரி, நான் ரெடி பண்றேன். போகும்போது கதவை மூடிட்டு போ. அப்படி எங்க தான் போன? உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? வணக்கண்ணே, சொல்லுங்க. திருப்பதி சாரை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? வர சொல்றேன். சரி, இது யாரோட ஐடியா? ஃபர்ஸ்ட் நைட் நீங்க மேரிட்ல வச்சிருக்கலாம்ல. உன்னோட குதிரைய அங்க கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே. வாயை மூடுறி. அவர் என் புருஷன் இப்போ. அதெல்லாம் இருக்கட்டும், இது உன் டாக்டரோட ஐடியா தான். இது கல்யாணத்துக்கு கிஃப்ட். ஏய் பாரு, சும்மா ஒரு இழு இழுத்தா என்ன? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாமா? உனக்கு வேண்டாமா? தனு, தனு, உனக்கு வேண்டாமா? வேண்டாம். ஒரே ஒரு இழு. வேண்டாம் தனு. என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியலப்பா. ஆனா எல்லாமே நீ சொல்லும் போது சரியாதான் படுது. இதுல இருந்து நீ தள்ளியே இருப்பா. ஏன்னா இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் தான், அப்பதான் உண்மையான நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கே தெரிய வரும். அப்பதான் நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு புரிய வரும். ஏய், ஒரே ஒரு தடவை ஓகே. அவ்வளவுதான். இங்க பாரு, போன் வருது பாரு. உன் அழகா இருக்கும், அட்டெண்ட் பண்ணு. அட, நம்ம டாக்டர் சார் தான். ஏய் தனு, பெஸ்ட் ஆஃப் லக் சொல்ல. ஆல் தி பெஸ்ட் டார்லிங். Thank you. ஓகே பை. ஹலோ தனு, நான் தான் பேசுறேன். மனு சொல்லுங்க. தனு, நான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். உனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ ஒரு பைத்தியம், ஆள் ஒரு பைத்தியம், உன் அப்பா அம்மாவும் அந்த மனுவும் ஒரு பைத்தியம். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? இந்த அம்மா பெரிய ஜான்சி ராணி, இவளுக்கு பெரிய மகாராணி நினைப்பு. கைய குடு. முதல்ல உன் மேல காதல் வந்துச்சான், அப்புறம் கல்யாணத்துல இருந்து ஓடிடுவாராம். இப்ப எல்லாம் ஸ்மூத்தா வரும்போது அவரே அப்செட் ஆயிட்டாருன்னு எல்லாத்தையும் மாத்திருவாராம். இதுல என்ன சாம் இருக்கு நீயே சொல்லு. உனக்கு என்னதான் பிரச்சனை தனு? உன்னை திருப்தியே படுத்த முடியாது. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றியோ? போ போ, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ போ. எங்கேயாவது ஓடிப்போ, நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலையே. வாயை நல்லா தர, ஹெல்ப் பண்ண வந்தவனுக்கே ஆப்பு வச்சுட்டல.
அந்த மனுஷனால தானே உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப அவர் மேலே கோவமா இருக்க? ஏன் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்காகவா? ஏண்டி உனக்காக எல்லாம் பண்ண ஒரு மனுஷனை இப்படி அசிங்கப்படுத்துற? பாரு நீ Shut up. என்ன நீ வாயை மூடு தனு. நான் ஒண்ணு முட்டாள் இல்லை என் ஹனிமூனை விட்டுட்டு இங்க வரதுக்கு. ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, ஏன் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். யாராவது இருக்கீங்களா? மேடம் ரெடி ஆயிட்டாங்க, சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போங்க. பெஸ்ட் ஆஃப் லக். சொல்லுங்கப்பா. என்னப்பா கால் பண்ணியிருந்த? என்ன விஷயம்ப்பா? நான் கோர்ட்ல இருந்ததுனால பேச முடியலப்பா. இப்ப சொல்லு. இல்ல சும்மாதான். நான் சொல்லிட்டு இருந்தல முன்னாடி லண்டனுக்கு டிக்கெட் புக் பண்ணோன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு வெட்னஸ்டே டிக்கெட் போட்டுருங்க. ஓகே, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். உடம்ப பார்த்துக்கோங்கப்பா. கண்ணா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கப்பா. சொல்லணும் தான். உனக்கு உண்மையாலுமே நல்ல தைரியம் இருக்கு. யாராலையும் அப்படி பண்ண முடியாது. நான் ஏதோ ஆசைப்பட்டேன், ஆனா நான் இந்த மாதிரிலாம் பண்ணுனதில்ல. நோன்னு சொன்ன ஒருத்தவங்களுக்கு இவ்வளோலாம் நான் பண்ணிருக்க மாட்டேன். நான் நினைச்ச எதுவுமே நடக்காம போயிடுச்சு. ஆனா நீ பண்றதும் சரிதான். உனக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் இப்படி ஒரு தைரியம் வராதுப்பா. சந்தோஷமா இரு. சரிப்பா. पल ना कटे अब सखी रे पिया बिन, नीम सा कड़वा लागे दिन है, नीम सा कड़वा लागे अब दिन। उस पे ये चंदा है, चंदा भी बना सकी सौतन की, चंदा भी बना है सखी सौतन की। तीसों रात मोरी अमावस्या, मन बसंत को पतझड़ कर वो ले गयो பிங்கி போ, உன் அம்மா தேடிட்டு இருக்காங்க பாரு. போ. रंग रसिया। ஊர்ல இருந்து எப்போ வந்த? உன்னை பத்தி தான் கேட்டுட்டே இருந்தேன் அத்தைக்கிட்ட. ஏதாவது வந்துட்டாங்களா? தோரணம்லாம் கட்டியாச்சுல? என்ன பிரச்சனை அவனுக்கு? வீட்டுல யார் இந்த gift எல்லாம் கொடுத்தா? சரி சரி கூட வந்திருப்பீங்க. அந்த வேலை நான் பார்த்துட்டேன். நீ கண்ணுல இருந்து ஏன் மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறீங்க? எல்லாருமே எனக்கு gift கொடுத்திருக்காங்க. நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனா அதுக்காக தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் இருக்காதீங்க. ஆல்ரெடி வச்சுட்டேங்க. உங்களோட ரூம்ல தான் இருக்கு. ரூம்ல இருக்கா? வேணும்னா போய் பாருங்க. போலாம் பாரு. அப்படி என்னதான் gift எனக்கு கொடுத்திருக்காருன்னு பாத்துடலாம். நம்ம எடுத்துட்டு போயிடலாமா? இது ஒண்ணும் பொம்மை இல்ல, அவளோட gift. சும்மா இரு. சீக்கிரம் வாடி. அந்த பேப்பர் எடு. ஏய், என்னாச்சு? சடனா உனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குமே. இந்த ஈஸ்ட்ரஜன், டெஸ்டோஸ்டெரான் இதெல்லாம் பர்ஸ்ட் ஆகி மண்டையில் ஏறிடுச்சா? சொல்லு, பரவாயில்ல. இப்பவும் எதுவும் லேட் ஆகல தனு. நல்லா யோசிச்சு முடிவெடு ப்ளீஸ்.
மனு, நீங்க எப்பவும் போல இல்லையே, என்னாச்சு உங்களுக்கு? சர்ப்ரைசிங். நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துல என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னுமாடா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுண்ணா. என்ன மனு சார், எனக்கு அலகாபாத்தில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்புறேன். நீங்க என்ன பண்றீங்க? எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. எங்க வழக்கப்படி கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து தான் துணி எடுத்து கொடுக்கணும். நான் இப்ப வெளியே போறதுனால இதை பிடிங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, சரியா? என்னங்க, எனக்காக பண்ணுங்க. நான் இங்க இருந்தா நானே பண்ணியிருப்பேன். நம்ம காலையில பார்க்கலாம். லக்னோக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க, ஓகேவா? ஏன்னா இது கான்பூர், வெறும் லெதர் தான் கிடைக்கும். தனு அக்கா, மனு மாமா கீழே உங்களுக்காக வெயிட் பண்றாரு. बात बता रंगरेज मेरे, ये कौन से पानी में तूने कौन सा रंग घोला है? ये कौन से पानी में तूने कौन सा रंग घोला है? क्या दिल बन गया सौदाई मेरा बसंती चोला है, मेरा बसंती चोला है। अब तुमसे क्या मैं शिकवा करूं, मैंने ही कहा था जिद करके रंग दे चुनरी पी के रंग में, रंग 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 चुनरी पी के रंग पर मुँह कबास पे रंग ये ना रुके रंग इतना गहरा तेरा की जानो जिगर तक कभी रंग दे, जिगर रंग दे। क्या है खाली जो मुझसे तू ये पूछे कि कौन सा रंग, रंगों का कारोबार है तेरा, ये तू ही तो जाने कौन सा रंग। मेरा बालम रंग, मेरा साजन रंग, मेरा कार्तिक रंग, मेरा अगहन रंग, मेरा फागुन रंग, मेरा सावन रंग, पल पल रंगते मेरे आठों पैर मन भावन रंग। रंगरेज मेरे दो घर क्यों रहे एक ही रंग में, दोनों घर रंग दे, दोनों रंग दे, पल पल रंगते 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 नहीं हर पी हर कांगन रंग, पल पल रंगते 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 मेरे आठों पैर मन भावन रंग। नींद रंग दे करवट भी रंग, खालों पे पड़े सलवट भी रंग, ये तू ही है हैरत रंग दे, आ दिल में समा हसरत रंग दे, आधार वसलत रंग दे, जो आ न सके तो फुरकत रंग दे। दर्द हिजरा लिए दिल में दर्द हिजरा लिए दिल में दर्द, मैं जिंदा रहूं, मैं जिंदा रहूं, जरूरत रंग दे। रंगरेज मेरे, रंगरेज मेरे, तेरा क्यों है असली रंग, अब तो ये दिखला दे। मेरा पिया भी तू, मेरी सेज भी तू, मेरा रंग भी तू, रंगरेज भी तू, मेरी नया भी तू, मझधार भी, तुझ में डूबूं तुझ में उभरूं, तेरी हर एक बात से लाखों पे मेरा मालिक तू, मेरा साहिब तू, मेरी जान तेरे हाथों में, मेरा कातिल तू, मेरा मुंसिफ तू, तेरे बिना
என்னப்பா ஒரே தொல்லையா போச்சு டிராஃபிக்காவே இருக்கு ஏப்பா எதுக்குப்பா என்னதான் நோய் நோய்னு பண்றதுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்க முன்னாடி வண்டி போனா நான் போக என்ன போறேன் பண்ணிட்டு இருக்கானுங்க போய் பாருங்க ஆமா உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கலாமா? இருப்பா போறேன் அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நாம போனப்போ உங்ககிட்ட பென் இருந்துச்சுல்ல? ஆமா. ஏன் நீங்க போய் சொன்னீங்க? அது அது உங்களுக்கே தெரியுமே தானோ. கடந்த 12 வருஷமா லண்டன்ல தனியாக தான் இருந்தேன். தினமும் காலையில் எழுந்திருப்பேன், நானே தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிப்பேன், தனியாக தான் சாப்பிடுவேன், தனியாக தான் ஆஃபீஸ் கிளம்புவேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு யாருமே இருந்ததில்லை. என் லைஃபே ஆண்ட்ரோமேட்டிக்காக தான் இருந்திருக்கு. அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேரண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. நான் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தேன், அப்புறம் கான்பூருக்கு வந்தேன். அப்புறம் உங்களை பார்த்து லவ் பண்ணேன். இதெல்லாம் என்னோட தப்பா சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க, நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். மறுபடியும் நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்க. நான் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு முயற்சி பண்ணேன், ஆனா எதுவுமே என்னால பண்ண முடியல. நான் என்ன பண்றது? அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கும்போது என் மனசு கேட்கல. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, பெயின் கொடுக்கணும் உங்க கல்யாணம் நின்னுடும் நினைச்சேங்க. நான் ஒரு முட்டாளுங்க. நல்லது பண்ணா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே இதை கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அது உண்மை இல்லைங்க. முதல்ல இன்ஜினியரிங் படிச்சேன், அப்புறம் டாக்டர் ஆனேன், அதுக்கப்புறம் லண்டனுக்கு போனேன். வேலை நிரந்தரமா இருக்கணும்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொன்னாங்க. ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இப்ப பண்ணாதன்னு சொல்றாங்க. முதல்ல இமெயில பேசிட்டு இருந்தோம், இப்ப ஃபேஸ்புக். ராஜா, पानी में तूने कौन सा रंग घोला है? ये कौन से पानी में तूने कौन सा रंग घोला है कि दिल बन गया सौदाई मेरा बसंती चोला है, मेरा बसंती चोला। இந்த பாருங்க, இது மாதிரி யாராலையும் வித்த காட்ட முடியாது. என் தம்பி அப்படி காட்டுவான் பாருங்க. டேய் தம்பி, குச்சி வச்சு மிரட்டா. சொல்லிட்டே இருக்க, கேட்க மாட்டீங்களாடா? போங்கடா, போங்க. டேய் வாடா ஓடிடலாம். என்னடா என்ன பார்த்தா உனக்கு என்ன இந்த குரங்கு மாதிரி தெரியுதா? என்னடா ரொம்ப கோவமா இருக்காங்க எல்லாரும்? இங்க என் மனசு தான் குரங்கு, என்னால கட்டுப்படுத்தவே முடியல. ராஜா உன்னை சந்திச்ச 2வது நாளே உன் பேரை என் நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டேன். நான் ஒரு முட்டாள், அது உனக்கும் நல்லா தெரியும். நான் செஞ்ச தப்ப நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒண்ணுமே புரியல. மனுவை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் தான் எனக்கு சரியா இருப்பான்னு தோணுது. முன்னாடி கூட இல்ல, இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது. அவன் அவனுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்த நினைக்கல, எனக்கு ஏத்த மாதிரி அவன் மாறி இருக்கான். நான் நானா இருக்கேன், அவன் அவனா இருக்கான். என்னை பத்தி தெரிஞ்சும் அவன் என்ன விரும்புறான். புறவன் இப்படிதான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. அந்த தப்பை என் கூட பண்ணு, என் கூடவே இருந்து பண்ணு. எனக்கு அது போதும், புரிஞ்சுதா? உனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஈஸியா போச்சுல்ல? சரி தப்புன்னு சிம்பிளா முடிச்சிடுற. இது ஏன் உனக்கு முன்னாடியே தோணாம போச்சு? சொல்லு. உனக்கு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். நான் என்ன பண்றது? போய் அவன் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொன்ன பாரு. நான் தாண்டி முட்டாள். எல்லாமே உனக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இந்த உலகமே வெள்ளன்னு சொன்னா நீ கருப்புன்னு சொல்லுவ. உங்க அப்பா பூஜைக்கு காசிக்கு கூப்பிடுவாரு, நீ பார்ட்டிக்கு கோவாக்கு கூப்பிடுவ. அந்த அப்பாவியோட வாழ்க்கையை எதுக்கு நாசமாக்கிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க, கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் யார் தப்புன்னு புரிஞ்சுக்கலாம். நான் மாறிட்டேன்னு சொன்னா அப்ப நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் நீ சொல்றத புரிஞ்சுக்காதவெல்லாம் கிடையாது. अंग्रेज मेरे 2 घर के
एक ही रंग में दोनों घर रंग दे दोनों रंग दे दोनों रंग दे दोनों रंग दे ராஜா உன் கூட இருந்தா நானும் அந்த குரங்கு மாதிரி ஆயிடுவேன். दोनों रंग रंग दे போற இடத்துல நல்லபடியா இருந்துக்க, சண்டெல்லாம் போடாத, புரியுதா? ஆ? என்ன ஊருக்கு பார்ட்டி வந்தா அதுவும் அப்பப்ப வைக்காம என்ன அப்படியே பார்க்கணும்ல? கிளம்புறீங்கண்ணே, இதெல்லாம் சரியே இல்லை. என்ன? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல எங்களால இருக்க முடியாதுன்னு. 2 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ளீஸ். நான் உண்மையாவே பெரிய குழப்பம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, நீங்க என்ன விரும்புறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு சொல்லுங்க, லவ் பண்றீங்களா இல்லையா? எனக்கு அப்புறம் எப்படிங்க தெரியும்? கார்ல உட்காந்து நீங்க அழுதீங்க, ஆனா என் கையை பிடிச்சி என் கண்ணத்தை பிடிச்சி நீங்க சொல்லலையே. சொன்னா தானே தெரியும். நீங்க இப்போ யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க. இதுக்கப்புறம் என் கையை பிடிச்சி என் கண்ணத்தை தொட்டு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஆமா, லவ் பண்றேன். நீங்க என்ன லவ் பண்றீங்கல்ல? பிங்கி, எனக்கு பையனை பிடிச்சிருக்கு. தாத்தா, அக்காவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா. இப்போ ராஜாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அட என்னங்க இது, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரிக்கு வந்து கல்யாணம்லாம் வேணாம்னு சொல்றீங்க? ஏங்க, உங்க பையனை பிடிக்காம பொண்ணு ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்காரு இவரு? உள்ள ரவுடிங்க, எப்படி அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இருப்பா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்தா என்ன பண்ணுவீங்க? குடும்பத்துல எதுக்கு இருக்கீங்க? நீங்க தானே பேசி புரிய வைக்கணும். பிடிக்காத நான் பொண்ணுக்கு எப்படி என்னங்க புரிய வைக்கிறது? இப்போ விஷயம் கையை மீறி போயிடுச்சு, நாங்க எதுவும் பண்ண முடியாது. பாருங்க, இதெல்லாம் ஒத்து வராதுங்க. நிச்சயத்தை இதோட நிறுத்திடுவோம். அவன் வந்துட்டான், அவன்கிட்ட நீங்களே சொல்லுங்க. ராஜா, உன்கிட்ட ஒரு இங்க பாருங்க அங்கிள், இப்போ நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன், சரியா? நாங்க இன்விடேஷன் அடிச்சிட்டோம், எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். இப்ப எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்காங்க, புரியுதா? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அது இப்ப என்ன பண்றீங்கன்னா, கல்யாணத்துக்கு தேவையான வேலையை மட்டும் பாக்குறீங்க, வேற எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? புரிஞ்சுது. வெளியே போங்க.
ஒருத்தனை இங்க இருக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று போங்க, கிளம்புங்க. ம், போங்க போங்க. அங்கிள். ம். அண்ணா வாண்ணா போலாம். ஒரு நிமிஷம் இரு. பெரியவங்க நாம ஒரு வாட்டி பேசிட்டு வந்துட்டோம். அவங்க குடும்பம் தான் முடிவு எடுக்கணும். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? பொண்ணை வலுக்கட்டாயமா தள்ளி விட முடியுமா என்ன? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இவன்கிட்டயும் சொல்லிட்டேன். இது வாழ்க்கை பிரச்சனை, நம்ம கையில என்ன இருக்கு? நாங்க எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்ற? அவன் பொடி கொடுக்குற மாதிரியே இல்ல. பப்பி, இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணுங்கிறான். எடுத்துக்க. இல்லக்கா வேண்டாம். பப்பி, ம், போய் சூட் வாங்கிட்டு வந்துடலாம் வா. உன் கல்யாணத்துக்கு தானே? ம். முடிவை மாற்ற மாட்டல? ஆ. சூப்பர்ண்ண. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, இந்த வரேன். அங்கிள், எனக்கு ஒரு யோசனை. பொண்ணு கல்யாணத்துக்கு பிரச்சனை பண்றா, நீங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்ன, போலீஸ்க்கு காசு கொடுத்து நாளைக்கு ஒரு நாள் அவனை உள்ள வச்சிடலாம். ஏறி எவ்வளோ தவறா பண்ணானா போட்டுருக்கோம். ராஜா, அவன் வண்டி சத்தம் போடாம என் கூட வண்டியில ஏறு. கூட்டு போறீங்க. ஸ்டேஷன்ல பேசிக்கலாங்கப்பா. ஏறு, 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 ஏறு. கல்யாணம் சார். ராணி, ஆ? அங்க சரியா வைக்கல பாரு. உங்களுக்கு காத்தாடி விடவே டேய் தெரியல. நில்றா, என்னை நூல கூப்பிடாதீங்க. இருந்துற போதுடா. இப்பதான்டா பழகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நில்றா, நான் சீக்கிரம் கத்துக்க வேண்டாம். உங்களுக்கு நான் தான் டேய், நீ கிடைச்சனா? சரியாவே மாஞ்சா போடலடா. என்னாச்சு பப்பி? ஒன்னும் நீ இல்ல, ஒருத்தனுக்கு டீல் போட்டா இன்னொருத்தன் உனக்கு டீல் போடுவான். சும்மா தான் பறக்க விட்டோம், அதுக்குள்ள கட் பண்ணிட்டானுங்க. எல்லாம் டேஞ்சரான பசங்களா இருக்கானுங்க. அண்ணி, நான் ஒன்னு சொல்லவா? அக்கா பிரசாதம் இந்தாங்க. தேங்க்யூ. இந்தாங்கக்கா பிரசாதம். ஏய், நீங்கெல்லாம் எங்க வந்தீங்க? யார் நீங்க எல்லாம்? யார் இவங்க? போலீஸை கூப்பிடுங்க. கல்யாணத்துல கல்யாணம் பண்றதுக்குன்னே வந்துட்டாங்க. நீங்க போலீஸ் ஏய், கால் பண்ணுங்க. நான் நிதானமா தான் இருக்கேன். என்ன தடுக்காத. என்ன பிரச்சனை? பிரச்சனை பண்ணல, விடு, என்ன விடு, நான் பாத்துக்கிறேன். போலீஸை முத அண்ணா, கூப்பிடுங்க. வேணாம், நீங்க இறங்காதீங்க. எங்க போறீங்க?
ஆனா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வேணாம். என்ன மோனே இவனுக்கு ஓவரா இருக்கிறானுங்க. நான் சொல்றது கேளு. என்னங்க இதெல்லாம்? என்ன தனு இதெல்லாம்? தனுமா, நீ ஏன் இங்க வந்த? நீ பாரு, நீ வரக்கூடாதுமா இப்படி எல்லாம். தனு, ஏய் தனு. மனோ, நீ எதுக்காக அழற? இப்ப என்ன பண்றது? ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப எதுக்காக அழற? எனக்கு பைக் ஓட்ட தெரியும். எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன். முடிவு மாத்திர நேரம் எல்லாம் முடிஞ்சாச்சு. உன்னை நான் என்னதான் பண்றது? உனக்கு எது சரின்னு படுதோ பண்ணிக்கோ. அன்னைக்கு என்கிட்ட இருந்து அவளை கூட்டிட்டு போனேன். அமைதியா இருந்தேன். ஏன்னா அன்னைக்கு சரின்னு பட்டுச்சு. ஆனா இப்ப அவளை கூட்டிட்டு போகணும்னா அது சரியா தப்பான்னு நீயே யோசி. உனக்கு எல்லாமே விளையாட்டா போயிடுச்சா டாக்டர்? ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னை வச்சு ஏதாவது காமெடி ஷோ நடத்துறீங்களா? என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவளை கூட்டிட்டு போய் பாருங்க. சுட்டு தள்ளுறதுக்கு தயங்க மாட்டேன். இத பாரு ராஜா, தேரிட்டிக்கலி இப்ப நான் பயந்துருக்கணும். ஆனா பிராக்டிக்கலா எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன்னா இப்ப நான் என்ன பண்றேனோ அதான் எனக்கு சரின்னு தோணுது. அதனாலதான் நான் பண்றேன். இன்னைக்கு நான் தனுவை கூட்டிட்டு போக தான் போறேன். ஏன்னா ஒருவேளை நான் பயந்துட்டா நீ சுட போற. நான் பயப்படலைனாலும் நீ சுடதான் போற. ஆமா தனு, நீ எதுவுமே சொல்லல. நான் இவனை சுடமாட்டேன்னு நினைக்கிறியா? மனு இந்த நிலைமையில இருக்கிறத பார்க்கும்போது தான் பயமா இருக்கு. மத்தபடி எனக்கு யாரை பார்த்தும் எந்த பயமும் இல்ல. கலக்குறீங்களே, பிரமாதம். அப்ப இந்த கதையில நீங்க தான் ராமர், இவங்க சீதாவா? அப்பண்ணா நான் தான் ராவணனா? நான் ராவணனாவே இருக்கேன். இப்படி பண்ணிட்டு இருக்க ஜெசி. ஜெசி, போகாத. சொன்னா கேளு. டாக்டர் சார், நான் என் வீட்டை விட்டு கிளம்பி கல்யாணத்துக்கு வரும்போது எங்க அம்மா கூட எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வைக்கல. ஏமாத்துக்காரங்க. யாருக்குமே எனக்கு கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்ல. நான் என்ன பண்றது? நேத்து திமிரா சத்தியம் பண்ணிட்டேன்.
நான் அங்க ஏற்பாடு பண்ணதெல்லாம் நடக்கும்னு. அப்பதான் எனக்கு இன்னொரு சத்தியம் ஞாபகம் வந்தது. அதனாலதான் இப்ப இங்க வந்து நிக்கிறேன். நீ விரும்புற பொண்ண உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்ன. அதனாலதான் இப்ப கண்ணு கீழே இறக்கியிருக்க. அப்புறம் தனு, நான் வேணா ஜோக்கரா இருக்கலாம், ஆனா துரோகி இல்ல. அதெல்லாம் தாண்டி இவன் நல்லவனா மட்டும் இல்லாம இருந்திருந்தா, நீ இவனை ஆழமா காதலிக்காம இருந்திருந்தா, நான் மோசமா நடந்துட்டு இருந்திருப்பேன். கண்டிப்பா இங்க ரத்த ஆறே ஓடி இருக்கும். நான் கும்பிடுற கடவுள் மேல சத்தியம், இவனை கண்டிப்பா சுட்டு தள்ளியிருப்பேன். நான் அன்னைக்கே சொன்னலாம் டாக்டர் சார், நமக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு. உங்களோட திருமணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆடுறா மேலத்தை. हवाई जहाज भी उड़ाउना हैवी व्हीकल पासे लांदी चलदी बस ते चढ़ जांदी ओवर स्मार्ट लई एडी खीर है पर सच पूछो तो खीर है चंगे लोकां नाल जुड़दी है फिर टिकटों फौरन नहीं उड़दी है हो जुगनी मैं